ஹாய் பட்டர்ஃப்ளைஸ் வெல்கம் பேக் டு டேக் குக் சன்ஷைன் கார்டன்ரா. ரொம்ப நாளாச்சுல நம்மளுக்குள்ள ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வந்து. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறவங்க எல்லாரையும். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் நான் போகிற ஸ்டோரி பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ கொஞ்ச நாளாக ஒன் ஷாட் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து என்னென்னா ஒரு லாங்காக ஸ்டோரி போடுறதுக்கு இன்னும் சரியாக எந்த ஒரு ஐடியா வரலடா. எந்த கதை போடலான்னு தெரியல. ஆக்சுவலாக ஒரு கதை இருக்கு. ஆனா, அது வந்து 2 சீசனா போடுற மாரி இருக்கும். நான் அதுக்கு தான் பார்க்குறேன். அந்த கதை போடலாமா? இல்ல என்னன்னு. மேபி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டோரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஒருத்தவங்க கில்லி படத்த வந்து மூவியா போட சொல்லியிருந்தீங்க. ஆ கண்டிப்பா நான் போடுறேன்டா. இப்போதைக்கு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்த ஒன் ஷாட் எல்லாம் முடிச்சுட்டு, கண்டிப்பா அந்த மூவியும் போடுறேன். அண்ட் மூவி ரொம்ப நேரம் போறது வந்து உங்களுக்கு பார்க்க கம்ஃபர்டபுளா இருக்கா எனக்கு தெரியலடா. பட் உங்களுக்கு எதா இருந்தாலும் சொல்லிருங்க. நான் ரொம்ப நேரம் மூவி போது. நீங்க 2 ஷாட்டா கூட போடுங்க. அதாவது கட் பண்ணி, கட் பண்ணி 2 ஷாட்டா போடுங்கன்னு சொன்னா கூட எனக்கு ஓகே தான்டா. பட் எனக்கு வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கணும். அது கேட்கறதுக்கு அந்த இதெல்லாம் டைமிங் எல்லாமே. ஸோ உங்களுக்கு எப்படியோ அதே மாரி சொல்லுங்க. அத நான் 2 ஷாட்டா கூட கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கிறேன்டா. ஸோ ரொம்ப வேணாம். டைரக்ட்டா அந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலான்டா. ஸோ அந்த ஸ்டோரியில வந்து நான் டேக்குக்கு ஒரு சீன்லாம் நெறையா உள்ள கொண்டு வருவேன். ஸோ அது கொண்டு வர சீன்லாம் வந்து எப்படின்னா, அது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கா தான் இருக்கும். ஸோ எங்க டேக்குக்கு சீன் வருதோ அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்குன்னு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்கடா. ஏன்னா நான் ஊடால ஒவ்வொரு தடவையும் ஃப்ளாஷ்பேக், ஃப்ளாஷ்பேக்ன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக தான் சொல்றேன். அண்ட் ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஆ திட்டுறதா இருந்தா அப்புறமேல் திட்டிக்கோங்கடா. பட் ஒரு சான்ஸ் குடுங்க இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாரி ஸ்டோரிய அதான். ஸோ ஸ்டார்ட்டிங் சீனே ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாரி தான்டா காட்டுறாங்க. அவ்ளோ அழகா இருக்கு ரூம் பார்க்குறதுக்கே. அந்த பால்கனி வரைக்கும் ஃபுல்லா ஃப்ளார்ஸால டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த நைட் டைமுக்கு அந்த டெக்கரேஷன் அதுக்கும் அவ்ளோ அழகா இருக்கு. அந்த கேண்டில்ஸ் எரியிறது. அதுக்கு நடுவுல வந்து ஒரு இப்பதான் நியூலி வெட்டிங் கப்பிள்ஸு 2 பேரும் அந்த பெட்ல தான் உட்காந்துட்டு அந்த நிலாவ தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபுல் மூனா இருக்கும். அந்த 2 பேரோட அந்த லவ்வையுமே இன்னும் பொலிவுபடுத்தி காட்டும். "என்னடா வந்ததுல எதுவும் பேசாம நிலாவையே பார்த்துக்கிட்டு இருக்க? ம் பொண்டாட்டி உன்ன தான்டா. ஹேப்பியா தான இருக்க நீயு?" அப்படின்டுவாங்க. ஸோ அந்த பெர்சன் ஒரு மாரி ரொம்ப எமோஷ்னலா தான் நம்ம அந்த பெர்சன பார்ப்பாங்க. "ஏய் டேயாங்கு எதுக்குடா அழுகுற? என்னாச்சு?" "ஜங்குக் என்னடா? ஐ லவ் யூ ஸோ மச்டா. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி, இப்படிப்பட்ட நாள் வரும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. எப்ப எங்க அப்பா என்ன விட்டு போயிட்டாங்களோ, அப்பயே என் லைஃப்ல எல்லா சந்தோஷமும் போச்சுன்னு நான் நெனச்சேன். ஆனா, நீ விளையாட்டுக்கு தான் என் பின்னாடி சுத்துறேன்னு நெனச்சேன். ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்குக்." அப்படின்ட்டு ஜங்குக்க தான்டா அப்படியே ஹக் பண்றாங்க. ஜங்குக்கு ஒரு மாரி சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு டேங்க தான் ஹக் பண்ணுவாங்க டைட்டா. "ஏய் உனக்கே என்ன பத்தி தெரியும்ல. இந்த ஜங்குக்கு ஒரு விஷயம் வேணும்னு முடிவு எடுத்துட்டா, அது விளையாட்டு கண்டிப்பா இருக்காதுடா. நீ என்ன வேணான்னு சொன்னா கூட, நான் உன்ன நெனச்சுக்கிட்டு தான் இருப்பேன்டா. அதனால தான் எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக். என்ன ஆனாலும் என்ன விட்றாதடா." "ஏய் என்னடா இப்படி பேசுற? என்ன ஆனாலும் நீ இல்லாம இருக்க முடியாது ஜங்குக். சின்ன வயசுலேருந்து தனியா இருந்து பழகிட்டேன் தான். ஆனா ஒன்ஸ் நீ என் லைஃப்ல வந்ததுக்கப்புறம், என்னால நீ இல்லாம ஒரு செகண்ட் இருக்க முடியுமான்னு கூட தெரியல. நான் கோவக்காரன் தான். ஓயாம கோவப்படுவேன். எதா இருந்தாலும் என்னால பார்த்துக்கிற முடியும். எனக்கு எதுக்கு என் லைஃப்க்கு ஒரு ஆள் வேணும்னு பிடிவாதம் பிடிப்பேன். ஆனா இப்பல்லாம் அப்படி கிடையாது ஜங்கு. நான் கோவப்பட்டு போனா கூட என்ன விட்டுறக்கூடாது. சரியா? ஏய் நீயே என்ன போன்னு சொன்னா நான் போமாட்டேன்டா. இதுக்கப்புறம் பாரு இந்த ஜங்குக்கோட லவ் எப்படின்னு." அப்படின்றாங்க. 2 பேரும் ரொம்ப சாஃப்ட்டா ஸ்மைல் பண்ணுவாங்கடா. அவங்க லிப்ஸ தான்டா அட்டாச் பண்ணுவாங்க. ஃபைனலா அவங்களோட ஒரு லைஃப வந்து அங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா ஒரு ஒரு கொஞ்சம் இயர்லி டைம் தான்டா. ரொம்ப வெயில் காலம்லாம் இல்ல. ஸோ அங்க வந்து கல்லறை இருக்கும்ல, அந்த மாரி இடத்துல தான் நம்ம ஜங்குக் தான் பிளாக் கோட் ஃபுல்லா போட்டு
ஒரு மாரி ஒரு கல்லறைக்கு முன்னாடி தான் உட்காந்துருப்பாரு. அவர் கண்லலாம் சுத்தமா ஈரமே இருக்காது. அந்த கண்ணு மட்டும் தான் பார்க்க ரெட்டா இருக்கும். ஸோ அப்படியே அந்த கல்லறையில பார்த்தோம் அப்புட்ன்னா, ஜீனோ டேயாங் தான் பேர் எழுதியிருக்கும். அந்த ஜங்குக் வந்து அத தாண்டா ஒரு மாரி ஏக்கமாவும், வலியோட பார்த்துக்கிட்டே இருப்பாரு. "ஏ பொண்டாட்டி என்ன விட்றாதன்னு சொன்னேன். ஆ இப்ப எப்புட்றா நான் உன்ன இப்ப என்னடா பண்ண நான்? உன்னால மட்டும் தான் நான் இல்லாம இருக்க முடியாதா? என்னால எப்புட்றா நீ இல்லாம இருக்க முடியும்? நீயும் கடைசில செல்ஃபிஷ்ஷா தால போயிட்ட. எப்புட்றா உனக்கு என்ன விட்டு போக மனசு வந்துச்சு? என்னையும் கூட்டிட்டு போயிருடயா! ப்ளீஸ்டா." அப்படின்ட்டு ஒரு மாரி ரொம்ப எமோஷ்னலா பேசுவாங்கடா. ஸோ அப்படியே அவங்க பக்கத்துல வந்து நம்ம ஜிம்மின் தான் ஷோல்டர்ல கை வைப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் ஒரு மாரி ரொம்ப உடைஞ்சு போய் தான் ஜிம்மின பார்ப்பாங்க. ஜிம்மின் கையில வந்து ஒரு குழந்தை இருக்கும்டா. ஸோ இப்பதான் ஒரு நாள் தான் பிறந்த மாரி இருக்கும். அவ்ளோ குட்டியா இருக்கும். "அண்ணே ப்ளீஸ்ண்ணா, எனக்கு தெரியும் நீ டேயாங்க எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு. ஆனா நீ இப்போ உடைஞ்சுட்டேன்னா, இந்த சின்ன குழந்தை என்ன பாவம் பண்ணும்? ஒரே நேரத்துல அம்மாவையும் கொடுத்துட்டு, அப்பாவையும் கொடுத்துட்டு, இந்த குழந்தைக்காக தயவு செஞ்சு ஸ்ட்ராங்கா இருண்ணா. டேயாங்குததையெல்லாம் ஆசைப்பட்டான். ப்ளீஸ்ண்ணா." அப்படின்டுவாங்க. ஜேகேக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவர் அப்படியே அந்த குழந்தைய தான்டா பார்ப்பாரு. ஜிம்மினும் குழந்தைய குடுத்துட்டு ஜங்குக்கிட்ட தான் குடுப்பாங்க. ஸோ குடுத்துட்டு அப்படியே சுகா கிட்ட தான் போய் நிப்பாங்க. சுகாக்கே ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா டேயாங் அவங்க எல்லார் லைஃப்ல வந்ததுக்கப்புறம், டேயாங் ஒரு ஸ்பெஷலான இடத்தவே பிடிச்சிருப்பாங்க. அதுவும் சுகாக்கு வந்து ஒரு தம்பி இல்லாத குறைய ஃபுல்ஃபில் பண்ண மாரி இருக்கும். அவரும் உடைஞ்சு போய் தான் ஃபர்ஸ்ட் டைம் அழுவாரு. ஸோ சுகா, ஜிம்மின் 2 பேரும் அவங்கள கேர் பண்ணிக்கிட்டு மாறி மாறி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கடா. ஸோ அங்க வந்து நம்ம ஜிம்மின், நாம்ஜூன், அப்புறம் யூஜின், ஹோபி இவங்க எல்லாமே ரொம்ப உடைஞ்சு போய் தான் இருப்பாங்க. நம்ம ஜங்குக் தான் இதுல ரொம்ப ஆளே ஒரு மாறி போயிருப்பாரு. ஒரு நாள் தான். ஆனா அவ்ளோ வலியில இருப்பாரு. அப்படியே அந்த குழந்தையையும், டேயாங்கோட கல்லறையும் தான் பார்ப்பாங்க. அது வந்து ஒரு கேர்ள் பேபி தான்டா. அப்படியே அச்சசலா நம்ம டேயாங்கோட காப்பில தான் இருப்பாங்க. "இதுதான் உன் ஆசையாடா? ஆ? என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் போகும்போது இந்த உசுர என் கையில குடுத்துட்டு போயிட்டியா? செல்ஃபிஷ்டா நீ. உன் மக நம்ம மக நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பா உன்ன பத்தி நான் சொல்லுவேன் பாரேன். என்ன கஷ்டப்படுத்திட்டு போயிட்டேல்ல. ஐ ஐ ஹேட் ஐ லவ் யூ டேயா." அப்படின்றாங்க. அந்த குழந்தைய தான்டா அப்படியே ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க. ஏன்னா, இப்ப எனக்குன்னு இருக்க இந்த குழந்தை மட்டும் தான். இதையும் நான் விட்டுறக்கூடாதுன்னு ஒரு பயத்துல அந்த குழந்தைய அவ்ளோ கேர் பண்ணி பிடிச்சிருப்பாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உடைஞ்சு போயிருப்பாங்கடா. நம்ம ஜின்னு, நாம்ஜூனு இவங்க தான் வந்து அவங்க பையன வந்து ரொம்ப கஷ்டத்தோட பார்ப்பாங்க. "நீ இப்படி உடைஞ்சு நான் பார்த்ததே இல்லையேடா" அப்படின்ற மாரி. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம டேகுக் வீட்டு தான்டா. எல்லாருமே வந்து அங்க தான் வந்திருப்பாங்க. "ஜங்குக், நீ வா சாப்பிடு." "அம்மா, எனக்கு எதுவும் வேணாம். என் பிரின்சஸ்க்கு மட்டும் கொஞ்சம் பால் ரெடி பண்ணி தாங்களேன்." "டேய், குழந்தை இப்ப தான்டா பிறந்திருக்கு. இந்நேரம் பவுடர் பாக்கெட்டெல்லாம் குடுக்கக்கூடாது. நான் தெரிஞ்ச ஒரு டொனேஷன் கேட்டிருக்கேன். தாய்ப்பால் தான். கொஞ்சம் வெயிட் பண்றா வந்துரும்." "ம், சரிம்மா." அப்படின்ட்டு அவங்க ரூமுக்கு தான்டா போவாங்க. பட் அதுக்குள்ளயே வந்து ஹோபி இவங்கலாம் ஸ்டாப் பண்ணிருவாங்க. "என்னாச்சு அங்கிள்?" "அது ஒண்ணும் இல்லடா. கொஞ்ச நேரம் எங்க கூட இருக்கலாம்ல? ம்? தனியா போய் என்ன பண்ண போற?" "இல்ல அங்கிள். கொஞ்சம் தலை வலிக்குது. நான் தூங்குறேன். நீங்க எதுவும் பயப்பட தேவையில்ல. ஏன்னா, என் கையில இப்போ ஒரு பொறுப்ப குடுத்துட்டு போயிருக்கான். அதனால கண்டிப்பா நான் தப்பு பண்ண மாட்டேன். நீங்க நம்பலாம்."
அப்படின்ட்டு எல்லாரையும் ஒரு மாரி பெயினா தான் பார்க்குறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அத பார்க்குறதுக்கு. "நீ ஜங்குக் நீ இப்படி உடைவியாடா?" அப்படின்ட்டு தான் பார்ப்பாங்க. ஸோ ஜங்குக் நேரா அவங்க ரூமுக்கு போனோனே நம்ம ஜின்னு தான்டா ரொம்ப உடைஞ்சு அழுவாங்க. நம்ம நாம்ஜூம் தான் ரொம்ப வந்து ஜின்ன வந்து ஹக் பண்ணிட்டு, "அழாத பேபி" அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால முடியல நாம்ஜூன். என் பையன் என் பையனுக்கு சிரிக்க தெரியுமான்றதே டேயாங் லைஃப்ல வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். வந்தான், சந்தோஷத்த குடுத்தான். 2 வருஷம் தான். அந்த 2 வருஷத்துல குடுத்த சந்தோஷத்த மொத்தமா புடுங்கிட்டு போயிட்டான். ஏன் இப்படி கல் நெஞ்சுக்காரனா இருந்தான் அவன்? ஜிமின், ஜின் விதிய யாரால மாத்த முடியும்? ம். நடக்கறது நடந்துருச்சு. இப்ப நம்ம கண்டிப்பா ஜங்குக்கு சப்போர்ட்டா தான் இருக்கணுமே தவிர, இந்த மாரி நம்மளும் உடைஞ்சு விழுகக்கூடாது. ம். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எனக்கு எப்படியாச்சும் பேரனோ, பேத்தியோ பெத்து குடுடான்ட்டு. எப்படி குடுத்துட்டு என் பையனோட மொத்த சந்தோஷத்தையும் எடுத்துட்டு போயிட்டானே! இன்ன திருப்பி அவன யாரு சந்தோஷப்படுத்துவா? அழாதீங்கம்மா. நம்ம எல்லாரும் இருக்கோம்ல. கண்டிப்பா அண்ணன் அண்ணன் எதுவும் பண்ணிக்கிற மாட்டாங்க. அது மட்டும் இல்ல இப்ப இப்ப நம்ம பிரின்சஸும் இருக்காங்க. கண்டிப்பா அண்ணன் தப்பு பண்ண மாட்டாங்கம்மா. நம்புங்க. அப்படின்னு ஜிம்மின் தான்டா சொல்லுவாங்க. பட் அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. நம்ம ஜங்குக் தான்டா அப்படியே அவங்க ரூமுக்கு தான் வந்திருப்பாங்க. அவங்க ரூம் ஃபுல்லாமே டேயாங் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது, டேயாங்க்கே தெரியாம டேயாங்க ஃபோட்டோ எடுத்தது, அதுக்கப்புறம் அவங்க வெட்டிங் இது, அதுக்கப்புறம் அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கப்ப எடுத்தது, ஹனிமூன் பிக்கு, அதில அவங்க சின்ன வயசு பிக்கு, அதுக்கப்புறம் டேயாங் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது அந்த ஸ்கேன் எல்லாம் எடுத்திருப்பாங்கடா. அந்த மாரி ஃபோட்டோ அந்த ரூம் ஃபுல்லாமே ரொம்ப இருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தை பிறந்துட்டு வரும்போது டேங்க்கு சர்ப்ரைஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய விஷயம் அங்க பண்ணி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஜங்குக் ஒரு மாரி உடைஞ்சிருப்பாங்க. அதுதான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு குழந்தை அழுகும்டா. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்படியே கையிலேயே வச்சு தான் தட்டி குடுத்துக்கிட்டு, நடந்துக்கிட்டு அந்த ரூம தான் ஒரு மாரி உடைஞ்சு பார்ப்பாங்க. பிரின்சஸ் அப்பா அப்பா அவங்கள சரியா பார்த்துக்கிறேனான்னு தெரியலம்மா. ஆனா, உங்க அம்மா உங்க அம்மாவ எந்த அளவுக்கு நான் லவ் பண்ணேனோ, அந்த அளவுக்கு அப்பா உன்னைய லவ் பண்ணுவேன்ம்மா. ம். அப்பா உங்கள விட்டுட்டு போமாட்டேன். உங்க அம்மா மாரி அப்பா உங்கள விட்டுட்டு போமாட்டேன்ம்மா. ம். அப்பா அப்படின்ட்டு சொல்றாங்கடா. ரொம்ப ஒரு மாரி டியர்ஸா வருது ஜங்குக் ஐஸ்ல இருந்து. அந்த குழந்தைக்கும் அது விவரம் புரிஞ்சுச்சா என்னான்னு தெரியல. பட் ஏதோ தப்பா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு அந்த குழந்தையும் அழுகுது. ஸோ கரெக்ட்டா அந்த டயத்துல வந்து நம்ம ஜின்னு வந்திருப்பாங்கடா. வந்துட்டு ஜங்குக்கிட்ட தான் குழந்தைய வாங்கிட்டு எப்படி பால் குடுக்கணும் இதெல்லாம் சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் ஒரு மாரி உடைஞ்சு போய் தான் அத பார்த்துக்கிட்டு இருப்பாரு. "ஜங்குக் நீ வேணா வேற ரூம்ல இரு. இந்த ரூம" "இல்லம்மா. எனக்கு இந்த ரூம்லயே இருந்துக்கிறேன். நான் ஒண்ணும் அவ்வளோ வீக்கெல்லாம் கிடையாது. இதுல தான் எங்க சந்தோஷமே அடங்கியிருக்கு. அதனால நானும் என் பிரின்சஸ் இங்கேயே இருந்துக்கிறோம்மா." அப்படின்டுவாங்க. ஜின்னுக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். பட் அவரும் அங்கருந்து போயிருப்பாங்க. சரி இவனுக்கு கொஞ்சம் தனியா இருக்கட்டும். அப்பதான் அவன் கொஞ்சம் அவனுக்குள்ள எவ்வளோ வேதனை இருந்தாலும் அவன் அத வெளிய கொட்டுவான் அப்படின்ருப்பாங்க. ஸோ குழந்தைக்கு பால் குடுத்துட்டு பக்கத்துல அந்த பெட்ல தான்டா தட்டி குடுத்துட்டு தூங்க போட்டுருப்பாங்க கொஞ்ச நேரம். ஸோ தூங்குனோனே ஜின்னு அங்கருந்து கெளம்பியிருப்பாங்க. நம்ம ஜங்குக் தான் ஒரு மாரி அங்க இருக்க ஃபோட்டோ காப்பீஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுல வந்து குழந்தை ஸ்கேன் பண்ண ஃபோட்டோ இருக்கும். அது பக்கத்துலயே வந்து பார்த்தோம்னா,
டேங்கோட சின்ன வயசு ஃபோட்டோவும், ஜங்குக்கோட சின்ன வயசு ஃபோட்டோவும் ஒண்ணா பண்ண ஃப்ரேம் இருக்கும். அதுக்கு நடுவுல தான் அந்த குழந்தையோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ, அத பார்த்துக்கிட்டே நம்ம ஜங்குக்கு வந்து டேங் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கத எப்படி வந்து சொன்னாங்க அப்படின்றது தான்டா திங்க் பண்ணுவாங்க. ஸோ, கட் பண்ணா நம்ம ஜங்குக் தான்டா ரொம்ப ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரொம்ப பயத்தோட தான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா டேங் ஃபோன் பண்ணிட்டு, "வேகமா வாடா, நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லணும். எனக்கு சொல்லலைன்னா நான் பயத்திலேயே செத்துருவேன்." அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஜங்குக் வந்து இத கேட்டு ரொம்ப பயந்திருப்பாங்க. "டேய் என்னடா ஆச்சு? எதா இருந்தாலும் சொல்லுடா ஃபோன்லயே" அப்படின்ட்டு. பட் டேங் வந்து, "இல்ல, இல்ல நீ நேரா வீட்டுக்கு வா" அப்படின்ருப்பாங்க. ஸோ ஃபைனலா வீட்டுக்கு வந்துட்டு காலிங் பெல்லு தான்டா ஒரு மாரி "நீ தொறக்குறியா? அப்ப கதவ உடைக்கவா?" அப்படின்ற மாரி தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ கரெக்ட்டா ஃபைனலா நம்ம டேங் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்கடா. செம்ம கியூட்டா இருப்பாங்க. அதுவும் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப வந்து சப்பியா பளபளன்னு இருக்கும். ஒரு மெஜெண்டா கலர் ஷர்ட் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் லாங் டாப் மாரி தான் இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் நர்வஸா ஜங்குக்க தான் பார்ப்பாங்க. ஜங்குக் வந்து டக்குனு டேங்க ஹக் பண்ணிக்கிருவாங்க. "டேய் புருஷா, என்னடா பண்ற? தள்ளிப்போடா." "ஏய் என்னடா ஆச்சு? ஆ? ஏன்னா வேகமா வர சொன்ன?" "ஒண்ணும் இல்லைல." "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது என்ன? ஆ? ஏதோ தண்ணிக்குள்ள விழுந்துட்டு வந்தியா என்ன? உடம்பெல்லாம் அப்படி வேர்த்து போய் கிடக்கு. மொத இங்க வா." அப்படின்ட்டு சோஃபால தான் கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு, ஃபேஸெல்லாம் தொடச்சு விட்டுக்கிட்டு இருப்பாங்கடா. பட் நம்ம ஜங்குக் வந்து டக்குன்னு டேன் கைய பிடிச்சு இழுத்துட்டு, மடியில உட்கார வச்சுக்கிருவாங்க. "ஏய் என்னடா ஆச்சு? ஆ? டக்குனு வான்னு பயமா இருக்குன்னு சொன்ன நீ." "அதுவா, உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. 1 வீக்கா எனக்கு உடம்பு முடியாம இருந்துச்சுல, ஹாஸ்பிட்டல் போனேன். ஸ்கேன் பண்ணியே ஆகணுன்ட்டாங்க." "என்னடா சொல்ற? யார கூட்டிட்டு போன? அம்மாவ எதுக்கு கூட்டிட்டு போனியா?" "நான் சொல்றத மொத கேளுடா." சரி சொல்லு." "ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்ட பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உன்ட்ட சொல்லயே ஆகணும் போல இருந்துச்சு. ஆனா ஃபோன்ல சொன்னா நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுல்ல. அதான். அப்புறம் நேர்லனா நீ நைட் எப்போ வருவேன்னும் தெரியாது. இந்த மாரி சொன்னா டக்குனு வந்துருவேல. அதான் வேகமா வர சொன்னேன்." "ஏய் பைத்தியமாடா? ஸ்கேன் என்ன சொன்னாங்க?" "அது ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் எடுத்தாங்க. ஆனா கன்ஃபார்மா என்னன்னு தெரியல. அதுக்காக தான் ஸ்கேன் எடுத்தோம். ஆனா கண்டிப்பா கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க." "ஏய் நான் இப்ப சொல்றது புரியுதா உனக்கு?" "சிரிக்காதடா. ஸ்கேன் என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன்." "நீ நல்லா தானே இருக்க. என்னடா ஆச்சு? ஆ?" "ஐயோ! பதறாத. ஸ்கேன் ரிப்போர்ட் மாடியில தான் இருக்கு. நீ போய் நம்ம ரூம் ஓப்பன் பண்ணிட்டு, ஸ்கேன செக் பண்ணு. நான் போய் அதுக்குள்ளேயும் உனக்கு ஒரு பனானா மில்க் ஷேக் போட்டு வரேன். ம்? டேயாங் இந்த டேயாங்க்கு கொஞ்ச நேரம் தான் பொறுமை இருக்கும். பொறுமை மீறுச்சுன்னா, நான் என்ன பண்ணேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா போய் ரூம பாருங்க. நான் டக்குன்னு வந்துடுறேன்." அப்படின்ட்டு டேங் அங்கேருந்து போயிருப்பாங்கடா. ஜங்குக்கு ஒரு மாரி பயமா இருக்கும். ஸோ, அவரு நேரா ரூமுக்கு தான் போவாங்க. ஸோ, ரூமுக்கு போனா எப்பயும் போல தான் இருக்கும். இதில என்ன அப்படின்ட்டுன்னு. ஸோ, அப்படியே அங்க போகும்போது அந்த பெட்டுக்கு பக்கத்தில வந்து ஒரு பேப்பர் மாரி இருக்கும். ஸோ, அத தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. "டேய் புருஷா, நீ கண்டிப்பா ரூம பாருன்னோனே, ரூம் என்னடா இருக்குன்னு அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்தி பார்ப்பேன்னு தெரியும். அதனால தான் இந்த பேப்பரு. நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குல்ல, அது ஏன் நீ க்ளோஸா இருக்குன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சியா என்ன? யோசிக்க மாட்டேன்னு தெரியும். ஸோ, அதனால ஓப்பன் பண்ணி பாரு." அப்படின்னு இருக்கும். ஜங்குக்கு "இவ என்னடா விளையாடுறியாண்ணா?" அப்படின்ட்டு ஒரு மாரி கோவமாவும் இருக்கும். ஸோ, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அதுதான்டா நம்ம டேங்கும், ஜங்குக்கும் சின்ன குழந்தையில எடுத்தது. ஸோ, அது வந்து நம்ம டேங் வந்து கீழ பெட்ல சாரி டேபிள்ல வந்து மறைச்ச மாரி கமுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ, வேகமா அத வந்து ஒரு மாரி பயத்தோட தான் இருப்பாங்க. ஸ்கேனுன்டியா என்னத்த வேற இருக்க போது அப்படின்ட்டு ஒரு மாரி பயமா தான் இருக்கும். பட் அது எடுத்து பார்த்தா நம்ம ஜங்குக்லாம் ரொம்ப ஒரு மாரி இருப்பாங்க. ஒரு மாரி ரொம்ப இது உண்மதானா அப்படின்ட்டுன்னு. ஸோ, நடுவுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரேம் வந்திருக்கும். அந்த ஃப்ரேமுக்கு மேல வந்து ஹாய் டாடா அப்படின்னு இருக்கும். ஸோ, பார்க்கும்போதே ஒரு மாரி இருக்கும் ஜங்குக்கு. அந்த ஹாய் டாடா அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர மட்டும் எடுத்துட்டு பார்த்தா, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் தான்டா இருக்கும். அந்த குழந்தை வயித்துல இருக்கும்போது சின்னதா ஒரு ஸ்கேன் இருக்கும். அவ்வளோதான் ஜங்குக் கண்ல இருந்து அப்படியே ஒரு மாரி தார தாரையா தண்ணி வர ஆரம்பிச்சுரும். ம். என்னங்க சார்? ஸோ
இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? ம். அப்படின்னு சவுண்டு கேட்கும்டா பின்னாடி. நம்ம ஜங்குக் அந்த ஃப்ரேம தான் கையில வச்சுக்கிட்டே திரும்புவாங்க. டேங் வந்து ஒரு மாரி அவர் கண்லயே ரொம்ப ஒரு மாரி எமோஷனலா தண்ணி வந்துகிட்டு தான் இருக்கும். டியர்ஸா. பொண்டாட்டி இது நான் தான் சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணும்போது கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுச்சு. இப்ப நம்ம பாப்பா இவ்வளோதான் இருக்கு. பீன்ஸ் அளவுக்கு. சீக்கிரமே தர்பூசணி மாரி வருமாம். ம். அப்ப வேணா பெரிய ஸ்கேன் பண்ணி வைப்போமா? இது நான் நம்ம பேரண்ட்ஸ் ஆக போறோமாடா? ம். நீங்க அப்பாவாக போறீங்க டாடா. ம். அப்படின்டுவாங்க. ஸோ ஜங்குக்கு அவ்வளோதான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து அப்படியே கீழ வச்சுட்டு நேரா நம்ம டேங்க்ட்ட வருவாங்க. ஸோ டேங்கு இப்போ ஜங்குக்கு என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி தான் அந்த மில்க் ஷேக் வந்து பக்கத்துல வச்சிருப்பாங்கடா ஒரு டேபிள்ல. நம்ம ஜங்குக்கு வேகமா வந்துட்டு டேங்க் பக்கத்துல தான் வந்து லீன் அவுட் பண்ணிட்டு அந்த இடுப்பு கிட்ட தான் வந்து ஹக் பண்ணுவாங்க. அப்படியே அந்த குழந்தைய ஃபேஸ் பண்ற மாரி. எ உண்மையிலேயே ம். உண்மையிலே நீ அப்பாவாக போற ஜங்குக். நான் அம்மாவாக போறேன். நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி. யோசிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்குன்னு எனக்குன்னு ஒரு குடும்பம் வரப்போகுது ஜங்குக். நான் நான் தேங்க் யூ ஸோ மச் ஜங்குக் அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக்கும் வந்து டேங்கோட ஹிப்ல வந்து கிஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம டேங் ஃபோர்ஹெட்டுக்கு தான்டா வருவாங்க. தேங்க் யூடா. தேங்க் யூ ஸோ மச் டேங். அப்படின்ட்டு டேங்கோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிருவாங்கடா. உடனே அப்பா அம்மாட்ட சொல்லுவோமா? ம். ம். நான் ஆல்ரெடி அவங்களையும் வர சொல்லிட்டேன். எப்படி சொன்னேன்? செக் பண்ணேன். ஆனா தெரியல. ஸ்கேன் பண்ணேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொன்னேன். உடனே வாங்க எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னேன். இந்நேரம் கண்டிப்பா கடல்ல குதிச்சு வர மாரி வந்திருப்பாங்க பாரேன். அப்படின்டுவாங்க. ஸோ அதே டயத்துல அவங்க ரூம் கதவு தாண்டா யாரோ தட்டுற மாரி இருக்கும். ஓப்பன் பண்ணா ஹோல் ஃபேமிலி ஒரு மாரி பதட்டத்துல இருப்பாங்க. நம்ம ஜங்குக் தான் டேங் ஒரு மாரி கோவமா இல்ல. "ஏன்டா நீ எதையா இருந்தாலும் ஒழுங்கா சொல்ல மாட்டியா?" அப்படின்னு தான் பார்த்துருப்பாங்க கியூட்டா. "டேய் டேய் என்னடா ஆச்சு? நீ மொத தள்ளு. ஏய் டேங் நல்லா தானே இருக்க? என்ன ஸ்கேன் பண்ணாங்க? என்ன கன்ஃபார்ம் பண்ணாங்க? எதுக்கு பயப்படுற? என்னாச்சு?" "சின்னம்மா, யூஜின் அம்மா எனக்கு ஒண்ணும் இல்ல. அது வந்து என்னன்னா" "ம்மா, என்னடா? நீ பாட்டி ஆயிட்டம்மா." "ஆ? நான் அப்பாவாயிட்டேம்மா" அப்படின்டுவாங்க. ஹோல் ஃபேமிலி அவ்வளோதான். இதுக்கு தான்டா நீ எங்கள இப்படி பாடாப்படுத்துனன்னு இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ பதட்டத்துல வந்திருப்பாங்க. டேங்க் என்ன ஆச்சு? அவன் ஏன் இப்படி ஒரு மாரி சொல்லியிருப்பான். ஏன்னா ஃபோன் பண்ணும்போதே சேடா தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ டேங்க் வந்து இந்த ஃபேமிலி இந்த ஜங்குக்கு வந்தது ஜங்குக்கு அப்புறம் இந்த ஃபேமிலிக்குள்ள வந்ததுக்கப்புறம்லாம் டேங்க் ரொம்ப ஒரு குழந்த மாரி ட்ரீட் பண்ண போதெல்லாம் அவரு டோட்டலாவே ஒரு குழந்தையா இருப்பாரு. ஸோ அத வந்து எல்லா இடத்துலயும் வெளிய காட்டிக்கிட்டே இருப்பாரு. அவங்களுக்கு இது பிடிக்கும், இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டோனே ஒரு மாரி ஃபேமிலியே ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. நீங்க சொன்ன மாரியே உங்களுக்கு பேரனோ, பேத்தியோ பெத்து குடுக்க போறேன். அதே மாரி நீங்களும் சொன்ன மாரி என் புருஷனுக்கு 1 வருஷம் லீவ் குடுக்கணும். புரியுதா? 1 வருஷம் ஃபுல்லா அவன் என் கூட தான் இருக்கணும். அப்படி இல்ல, உங்க பேரனையும், பேத்தியும் உன்கிட்ட குடுக்க மாட்டேன். புரியுதா? அட பாவி! இவ்ளோதால நாம்ஜோன் நீ சொல்லி என்னைக்கு பேபி நான் பண்ணாம இருந்திருக்கேன்? டேய் ஜங்குக்கு, இன்னைலருந்து என் பேரனோ, பேத்தியோ இந்த வர வரைக்கும் அவனுக்கு 2 வயசு ஆற வரைக்கும் நீ கம்பெனி பக்கமே தல வைக்கக்கூடாது. புரியுதா? அது. இருக்கறதுலயே நாம்ஜூன் அப்பா மட்டும் தான் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஓ! அப்போ ஹோபி அப்பா புரிஞ்சு வைக்கலையா? அதானே. அப்போ உன்னோட சுகா அண்ணா உன்ன புரிஞ்சு வைக்கலையா? சரி, சரி. எல்லாரும் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த குட்ட பயல தவிர. அப்டின்டுவாங்க. ஜிம்மின் வந்து கொஞ்சம் ஒரு மாரி எமோஷனல்ல தான்டா இருப்பாங்க. ஸோ நேரா வந்து நம்ம டேங்க தான் ஹக் பண்ணியிருப்பாங்க. அந்த மூமெண்ட் அவ்ளோ அழகா இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ட தான்டா ஒரு மாரி பார்த்து ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் பண்ணுவாங்க. அன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன்னு தெரியுமாட்டயா? என் குழந்தை இந்த உலகத்துக்கு வரப்போதுன்ட்டு. ஆனா இன்னைக்கு என் குழந்தை
என் குழந்தைய நான் என் கையில் வச்சிருக்கேன்டா. அதனால என்னால் சிரிக்க முடியலடா. அவளுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இதை நான் சொன்னா அவள் எப்படா சந்தோஷமா இருப்பா? என்னையும் குழந்தையும் இப்படி அளவட்டு போயிட்டேல. சரியான சேடிஸ்டா நீ. போடா அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை தான் வச்சுட்டு அவங்க குழந்த பக்கத்தில் தாண்டா படுப்பாங்க. ஸோ அந்த குழந்த அந்த எல்லாத்தையும் பார்க்கும்போது டேங் மாதிரியே இருக்கும். அப்படியே அந்த ஹேரை தான் சாஃப்டாக ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது குழந்த வந்து திடீர்னு ஜங்குக்கோட கையை இறுக்க பிடிச்சிக்கிறோம். தூங்கும்போது கூட அவங்க அம்மா மாதிரி என்னை பிடிச்சிக்கிறேல. நீயாச்சும் என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல பிரின்சஸ். அப்படின்டுவாங்க. பட் அந்த குழந்தை வந்து தூக்கத்திலே சிரிக்கும்னு சொல்லுவாங்கல்லடா குழந்தைங்கள்லாம். அந்த மாதிரி தான் சிரிக்கும். ஸோ ஜங்குக்கும் அந்த குழந்தைய பார்த்துட்டு ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்மைல் தான் குடுப்பாங்க. நான் வளர்ந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா இறந்த அன்னைக்கு தான் நீ பிறந்தேன்னு சொன்னா, நீ எப்படிம்மா ஃபீல் பண்ணுவ? அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே ஒரு மாதிரி டயர்ட்லேயே ஜங்குக்கும் அந்த இடத்துலயே தூங்கியிருப்பாங்கடா நல்லா. ஸோ திடீர்னு பார்த்தா ஜங்குக்கோட ஹேர் மட்டும் ஏதோ கை வந்து உள்ளே போயிட்டு அந்த ஹேரை ரப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போதே நம்ம ஜங்குக்குமே ஒரு மாதிரி சுகமாக இருக்கும். யாரோ அவங்க தலையை வந்து கோதி விடுற மாதிரி இருக்கும். அந்த குழந்தையோட கன்னத்தை யாரோ சாஃப்டாக டச் பண்ணுற மாதிரி இருக்கும்டா. ஸோ இப்படியே வந்து ஒரு 3 இயர்ஸ் போயிடுச்சுடா. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஹாலில் செம்ம கோவத்தில் உட்காந்துருப்பாங்க. அவங்க பிரின்சஸ் வந்து எதுவுமே தெரியாமல் என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் உட்காந்து ஒரு சப்புன்ற மாதிரி இருக்கும்ல, அந்த ஒரு பாட்டிலில் தான் பனானா மில்க் ஷேக் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னதான் ஃபுல் அண்ட் ஃபுல் டேங் மாதிரி இருந்தாலும் அந்த கண்ணு வந்து ஜங்குக் மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு தான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு. நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. ஒழுங்கா அதை பற்றி பேசுகிறத விட்டுருங்க. டேய், எங்களுக்காக இல்லைடா, அட்லீஸ்ட் உனக்காக கூட வேணாம். இந்த குழந்தைக்காக பார்க்கலாம்ல. அவன் என்ன பண்ணா? இந்த சின்ன வயசுலேயே அம்மா பாசம் இல்லாமல் வளரணுமா? இந்த குழந்தைக்காக பாரு ஜங்குக். நாளைக்கு வளர்ந்து ஏதோ ஒரு இடத்துல அம்மா வேணும்னு நினச்சா நீ என்னடா பண்ணுவ? ஆம்பளை பையனா கூட சரிண்டலாம், பொம்பளை பிள்ளைடா. அம்மா இல்லாமல் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் ஜங்குக். ஏன் என்னால் என் பிள்ளைய வளர்க்க முடியாதா? அதெல்லாம் என் பிள்ளைய நான் நல்லா வளர்த்துக்கிருவேன். அப்படியா? 2 நாளாக உடம்பு முடியாமல் போச்சு உன் பிள்ளைக்கு. அப்போ பயப்பில்ல நீ? பதறினியா இல்லையா? யாராச்சும் வாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு எங்களை கூப்பிடல? நான் இப்போ உங்களை கூப்பிட்டதான் உங்களுக்கு பிரச்சனைனா இனிமேல் நான் உங்களை கூப்பிட மாட்டேன். அதுக்கு தேவையில்லாமல் இது என் டேங் இருந்த இடமா? அந்த இடத்துல என்னால் வேறு யாரையும் வச்சு பார்க்க முடியாது. அதே மாதிரி என் குழந்தைக்காக நான் ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டாலும் அவங்க நாளைக்கு வரவங்களுக்கு அவங்க ஆசைப்படுறத கொடுக்க முடியலன்னா அது கஷ்டமா? ஒரே நேரத்தில் என்னால் 2 பேரையும் ஹர்ட் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோங்க ஜங்குக். அம்மா சொல்கிறத கேளு. ஆமாண்ணா, எனக்கும் இதில் விருப்பம் இல்லை தான். ஆனால் நம்ம லக்கிக்காக பாருண்ணா, சின்ன குழந்த. நாளைக்கு நாங்கள் எல்லோரும் அவளை நல்லா பார்த்துக்குருவோம். நான் குறை சொல்ல மாட்டேன். என் குழந்த மாதிரி நான் என் லக்கியை பார்த்துக்கிறனால முடியும்ண்ணா. ஆனால் ஏதாச்சும் ஒரு இடத்துல அவள் உடஞ்சிட்டா அது நம்மளுக்கெல்லாம் வலிக்கத்தையெல்லாம் நான் செய்யும். ப்ளீஸ்ண்ணா. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுண்ணா. பேர் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல ஜிமின். என் முடிவை நான் மாற்றிக்கிறதா இல்லை. சரிப்பா, நீ மாற்றிக்கிற வேணாம். அட்லீஸ்ட் எங்களுக்காக ஒரு தடவை வந்து பாரு. உன் பொண்ணுக்கு அவங்கள பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம அடுத்து பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வேணாம்ப்பா, நான் சொல்கிறேன்ல. அப்பா, டேய் மச்சான், சொல்கிறத செய்டா. நீ மட்டும்தான் தம்பி இல்லாமல் என் தம்பியே இல்லாமல் கஷ்டப்படுறியா என்ன? சின்ன வயசுலேருந்து சொந்தம் சொல்லிக்கிற எனக்கு எங்கள் அப்பா அம்மா அது மட்டும்தான்டா. கூட பிறந்தவங்க எனக்கு யாருமே இல்லை. டேங் வந்ததுக்கப்புறம் தான் அந்த 2 வருஷத்தில் எனக்குன்னு ஒரு தம்பி இருந்தால் எப்படி ஃபீல் ஆகும்னு சந்தோஷமாக இருந்தேன்.
வந்து அவன் ஒரு அண்ணன்ற பொறுப்ப எனக்கு குடுத்துட்டு 2 வருஷத்துல என்ன விட்டுட்டு போயிட்டான். உனக்கு இருக்க வலி மாரி எனக்கும் இருக்குடா. இப்ப நான் ஒரு தாய்மாமன்ற பொறுப்புல இருந்து கேட்கிறேன். தயவு செஞ்சு என் மருமக நாளைக்கு ஒரு இடத்துல உடைஞ்சிடக்கூடாது ஜங்குக். ப்ளீஸ். எங்களுக்காக இல்லைனாலும் உன் குழந்தைக்காக பாரேன். அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து இத கேட்கும்போது ஒரு மாரி இருக்கும். ஸோ அவங்க வந்து வேகமா வந்து அந்த குழந்தைய தான்டா பார்ப்பாங்க. ஸோ குழந்தை இப்ப அந்த நம்ம பிரின்சஸ் அதாவது லக்கி தான்டா. அவங்க அப்பா தான் ஒரு மாரி எதுவுமே புரியாத மாரி பேந்து பேந்து முழிப்பாங்க. பிரின்சஸ், டாடா உங்களுக்கு அம்மா வேணுமா? ம், ம். எனக்கும் அம்மா வேணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டெய்லி அம்மா கூட தான் வருவாங்க. எனக்கும் அம்மா வேணும். டே அம்மா வேணும். அப்படின்டும் கேட்கும்போது அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப உடைஞ்சிருப்பாங்கடா. ஏன்னா நம்ம ஜங்குக் வந்து எப்பயுமே நைட் டைம்ல ஒரு நட்சத்திரத்த காட்டிட்டு, "இதுதான் உங்க அம்மா. உன்னோட டேயாங் அம்மா. அங்கருந்து எப்பயுமே நம்மள பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே வந்து அந்த குழந்தை வந்து நம்ம சொல்லுவோம்ல சின்ன வயசுல குழந்தைகளுக்கு எது சொன்னாலும் அதே இதில இருக்குவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த குழந்தையும் கியூட்டா வந்து அந்த "டே அம்மா தான் வேணும்" அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அத கேட்கும்போது அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாங்க. நம்ம ஜங்குக்குமே ஒரு மாரி இருக்கும். டக்குனு அந்த குழந்தைய தான்டா தூக்கி அவங்க மடியில வச்சுட்டு, ஒரு மாரி குழந்தைய டைட்டா ஹக் பண்ணிக்கிருவாங்க. "டாடா, டே அம்மா தான் எனக்கு வேணும். கூட்டிட்டு வரீங்களா? எப்போ வருவாங்க? ம். நீங்க சொன்னீங்கல்ல, பிரின்சஸால தான் அம்மாக்கு பிடிக்காதுன்னு. இப்ப நான் அழாம சமத்தாதால இருக்கேன். ஏன் அம்மா இன்னும் வரல?" ஏன்னா அவங்க அம்மா, அப்பா அழுதா தான் வருவாங்க. ஆஹா! அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அம்மா எப்பயுமே அப்பாவ அழ விட மாட்டாங்க. பொய் சொல்றீங்க டாடா நீங்க. அப்படின்டுவாங்க. சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோட செ செஸ்ட்ல தான்டா அப்படியே அழகா தலைய வச்சுட்டு படுத்திருப்பாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். நீங்க என்னமோ பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. பண்ணுங்க. ஆனா நான் திருப்பி சொல்றேன். என் மனசுல தியாகம் தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது. அதுக்கு மேல உங்க விருப்பம். அப்படின்டுவாங்க. அவங்களுக்குமே ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். அந்த குழந்தை வந்து டே அம்மா தான் வேணும்னு சொல்லமேது. அப்புறம் நம்ம ஜங்குக் வந்து இன்னும் வந்து டேங்க நெனச்சுக்கிட்டு தான் இருக்கான். அந்த குழந்தைட்டயும் அத வந்து சொல்றான் அப்படின்லாம் தெரிஞ்சு வரமேது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வேற வழி இல்ல. நம்ம ஜின்னு தான் வேகமா போய் ஜங்குக் கிட்ட உட்காந்துருப்பாங்க. ஜங்குக், அம்மா நீங்க என்னமோ பண்ணுங்க நான் சொல்லிட்டேன். நான் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ம்மா. உங்க மனசுக்கு பிடிச்சத பண்ணுங்க. அப்படின்டுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நம்ம சாரி நம்ம ஜின்னுக்கே ஒரு மாரி தான் இருக்கும். அவங்களுக்கு ஸ்டில் இன்னும் ஞாபகத்துல இருக்கு. எப்படி வந்து ஜங்குக் வந்து டேங் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ண அன்னைக்கே எனக்கு இவன தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு தான்டா இருப்பாங்க. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் தான். நம்ம ஜின்னு வந்து ரொம்ப ஒரு மாரி டென்ஷனா வேல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "என்னடா! எதுக்குடா பின்னாடியே வந்து தொத்திக்கிட்டே இருக்க? நான் தான் அடுப்புல சமைச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல. மொத என் சட்டைய விடு." "மாமா, மாமா ப்ளீஸ்மா, பேசுமா. இன்னைக்கு என் பர்த்டேன்னு தெரியும்ல. என் பர்த்டே அன்னைக்கு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்?" "டேய்! நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? உனக்கு 27 வயசு நடக்கும்போது அன்னைக்கே உனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னேன். இப்ப பாரு 27 வயசு ஆயிருச்சு. இன்னும் கல்யாணம் பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்க. இப்ப என்ன? என் 27 வயசுல உனக்கு கல்யாணம் நடக்கணும் அவ்வளோதேல. ஹோ! உனக்கு 27 வயசு அன்னைக்கு பொண்ணு கிடைக்குமா? பொண்ண நான் எங்க போய் தேடுவேன்? ஏதாச்சும் ஒரு பையனோ, பொண்ணையோ லவ் பண்ணி தொலைய வேண்டியதுதானடா. ஏன்டா இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? ம். பாரு உன்ன விட 8 குட்டுக்கு இளையவன். எப்படி உட்காந்துருக்கான்னு பாரு. அப்படின்டுவாங்க. ஸோ அப்பதான் ஜிம்மின வந்து பார்ப்பாங்க. இப்ப நான் என்னடா பண்ணேன்? அப்படின்ற மாரி தான் நம்ம ஜிம்மின் வந்து உட்காந்து ஜாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. "அம்மா, நான் என்ன பண்ணேன்? நானே எப்பயாச்சும் தான் அங்கருந்து இங்க வருவேன். என் அப்பா, அம்மா வீட்டுக்கு வர அன்னைக்கு என்ன புடிச்சு திட்டிக்கிட்டே இருக்கீங்க. ம். நீ சாப்பிடு. சாப்பிட மட்டும் தான் எங்க அம்மாவ தேடி வர. கல்யாணம் ஆகி உனக்கு 1 வருஷம் ஆச்சுடா. எப்படா பேரன், பேத்தி பெத்து குடுப்ப? அம்மா, எனக்கு இப்ப தான் 25 வயசே ஆகுது.
இந்த டயத்துல என் பாடி ரொம்ப வீக்கா இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க டாக்டர். ஸோ சுகாக்கும் இப்ப தான் 27 ஆகுது. எங்களுக்கு இன்னும் வயசு இருக்குமா? இத மட்டும் சொல்லிருங்கடா. எங்க வயசுலலாம் நாங்கலாம் 15 வயசுலயே உன்னைய பெத்துட்டோம். இப்போ உன் வயசு என்ன? ம்மா, அது உங்க காலம்மா. யப்பா! இந்த காலத்து பிள்ளைங்க கல்யாணம் பண்றதுக்கு அழுகுறாய்ங்க. அப்பலாம் நாங்கலாம் 15 வயசு ஆனா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிறணும். அதனால தான் அப்பா இப்படி இருக்காரு. என்னடா சொன்ன? "அம்மா, இப்ப என்ன? உனக்கு இன்னைக்கு என்ன கல்யாணம் பண்றத பார்க்கணும் அவ்வளோதால." ஜங்குக். எனக்குன்னு இருக்க நீங்க 2 பேரும் மட்டும் தான்டா. அவனும் இந்த மாரி எனக்கு பண்ண மாட்றான் எதுவும். நான் வந்துட்டு முதல்லயே சொன்னேனா இல்லையா? உனக்கு 27 வயசு ஆகுறக்குள்ளயும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அந்த ஜோசியக்காரர் வேற 27 வயசுக்குள்ள நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா, உனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னாங்கடா. ம்மா, என்னடா? சரி கிளம்பு. எங்க? கிளம்புன்னு சொல்றேன்ல. எஜ்மினு, அம்மாவ கிளப்பி கூட்டிட்டு வாடா. ஏய் சீரியஸாவா அண்ணே? ஏய் சொல்றேன்ல கூட்டிட்டு வா. அப்படின்டுவாங்க. ஸோ அந்த ஜின்னுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. என்னத்தையோ சொல்றான் அப்படின்ட்டு சரி பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எங்கேயோ கூட்டிட்டு போறான் அப்படின்னு நெனச்சிருப்பாங்க. ஸோ நேரா வந்து சர்ச்சுக்கு தான்டா கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஒண்ணுமே புரியாது நம்ம ஜின்னுக்கு. ஸோ உள்ள வந்து பார்த்தோம்னா, கொஞ்சம் கெஸ்ட்டு நெறையா பேர் இருப்பாங்க. ரொம்பலாம் இல்ல. நம்ம ஜங்குக் பொறுத்தவரைக்கும் அவர் லைஃப் எப்பவுமே பெர்சனலா இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாரு. ஸோ அந்த மாரி அவருக்கு க்ளோஸ் ஆனவங்க, அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு ரிலேட்டிவ் ஆனவங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ நேரா வந்து நம்ம ஜங்குக் வந்து ஒரு ரூம்க்கு தான்டா போயிருப்பாங்க. நம்ம ஜின்னுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா இவன் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா, அப்படியே ஒரு மாரி பிளாக் அண்ட் ஷூட்ல தான் வருவாங்க. "டேய் என்னடா இது? ம்மா அமைதியா இரும்மா, வாம்மா. நீ எதுல சொன்ன? 27 வயசுக்குள்ள என்ன கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும்னு. வா, வா. டேய்! காமெடி பண்றியா? ஆ? என்ன? இந்த சீரிஸ்லாம் வர மாரி, பார்த்த உடனே ஒருத்தன புடிச்சு கல்யாணம் பண்ற மாரி பண்ண போறியா என்ன? பார்த்த உடனே இல்லம்மா. அப்புறம் 6 மாசமா ஸ்கெட்ச் போட்டு இன்னைக்கு தாம்மா ஓகே சொல்லியிருக்கான். அதான் வா. டேய்! அம்மாட்ட இருந்தே ஏதோ மறைக்கிறேல? அதான் வான்றேலம்மா, வாம்மா. அப்படின்டுவாங்க. ஜின்னுக்கு ஒண்ணுமே புரியாது. "டேய்! உன் பர்த்டேக்கு நான் தான்டா உன்ன சர்ப்ரைஸ் பண்ணணும். நீ என்னடா என்ன சர்ப்ரைஸ் பண்ற மாரி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலா பார்த்தோம்னா, நம்ம ஜின்னு வந்து ஒண்ணுமே புரியாம தான் நிப்பாங்க. அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு, "என்ன உங்க பையனுக்கு திடுதிப்புன்னு கல்யாணம் வச்சுட்டீங்களா?" அப்படி இப்படின்னு கேட்பாங்க. எனக்கே இது சர்ப்ரைஸா தான்டா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஜின்னு தான் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தோம் அப்படின்னா, நாம்ஜூன் வந்து பறக்க பறக்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "டேய் நீ எதுக்கு கூட்டு கலவாணியாடா?" அப்படின்ட்டு. திடீர்னு பார்த்தா அந்த டோர் தான்டா ஓப்பன் ஆகும். ஒரு ஏஞ்சல் மாரி ஒரு பெர்சன் நடந்து வருவாங்க. ஜின்னெல்லாம் அப்படியே வாய பொளந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "டேய்! இது அந்த பையன்." ஆமாம்மா, நீ தானே சொன்ன. இந்த மாரி ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு மருமகனா வந்தா நல்லா இருக்கும்னு. எதுக்கு இந்த மாரி பையன்? அதான் என் அம்மாவுக்கு பிடிச்ச இந்த பையனே கூட்டிட்டு வந்துட்டேன். எப்படி நல்லா இருக்கானாம்மா? அப்படின்டுவாங்க. ஜின்னு ஒரு மாரி, "நீ நான் சும்மா தான்டா சொன்னேன். நீ இந்த பையனையவே எனக்கு மருமகனா ஆக்கிட்டியா?" அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம டேங் தான்டா ஏஞ்சல் மாரி நடந்து வருவாங்க. ஹோபி தான் டேங்கோட கைய பிடிச்சிட்டு வருவாங்க. ஜின்ன பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணுவாங்கடா. "தேங்க்ஸ் ஆன்ட்டி." எனக்கு எதுக்கு? நீங்க மட்டும் உங்க பையன்ட்ட அன்னைக்கு என்ன மாரி ஒரு பையன் வேணும்னு சொல்லாம இருந்திருந்தா, அவன் என் லைஃப்குள்ள வராம இருந்திருப்பாள. அதுக்கு தான். தேங்க்ஸ். அப்படின்டுவாங்க. ஜின்னுக்கு வந்து இன்னுமே புரிஞ்சிருக்காது. ஸோ வேகமா வந்து நம்ம ஜங்குக் தான் டேங்க பிடிச்சிட்டு அவங்க அம்மா முன்னாடி போய் நிப்பாங்க. "அம்மா, இப்ப சொல்லு. இந்த மாரி ஒரு பையன் இல்ல. இந்த பையனே கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு டேங்க ரொம்ப பிடிச்சிருக்கும்மா. உனக்காக மட்டும் இல்ல. வாழ்ந்தா இவன் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த டேங்கோட ஆசை. என் பர்த்டே அன்னைக்கு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறணும்னு. அதே மாரி எங்க அம்மாவ சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நீ ஆசைப்பட்ட பையனே என் லைஃப்க்கு வந்தா எப்படி இருக்கணும்னு. பார்த்தா நீ இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் ஆவேன்னு நெனச்சு பார்க்கலம்மா. இப்ப சொல்லு. டேங்க நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? சொல்லும்மா." முடியாது." "அம்மா, உனக்கு இவன புடிச்சிருக்குன்னு தானே சொன்ன. அப்புறம் என்ன?" "அதுக்குன்னு உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுவியா? ம்? ஆன்ட்டி, அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா?" அப்படின்ட்டு பாவமா கேட்பாங்க. நம்ம ஜின்னெல்லாம்
ஜின்னலாம் யார்றா? யாரு தான் டேயாங்கோட ஒரு பப்பி ஃபேஸ் முன்னாடி நிக்க முடியும்? நம்ம ஜின்னு வந்து டக்குனு மூஞ்சிய திருப்பிக்கிருவாங்க. ஜங்குக், உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு தானே சொன்னேன். ஒரு வேள உனக்கு கல்யாணம் பண்ணிட்டா எல்லாரும் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்கன்னு சொன்னேன். இப்ப பாரு ஆன்டி அங்கிட்டு மூஞ்சிய திருப்பி வச்சுக்கிட்டாங்க. ஆமா. ஏன்னா நீ என்ன ஆன்டின்னு சொல்றது எனக்கு பிடிக்கல. ஆ? என்ன அம்மான்னு சொல்லு. அப்படின்றாங்க. டேங்க் ஒரு மாரி எமோஷனலா ஆயிருக்கும். டக்குன்னு வந்து ஜின்ன ஹக் பண்ணிருவாங்க. தேங்க்ஸ்மா. தேங்க் யூ ஸோ மச். இந்த மாரி ஒரு பெர்சன என் லைஃப்க்கு குடுத்ததுக்கு. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். என் பையன எப்படியாச்சும் ஒரு வழியா மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியா கொண்டு வந்ததுக்கு. அம்மா, 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 அம்மா ரொம்ப டைட்டா ஹக் பண்ணாதம்மா. அப்புறம் மேக்கப்லாம் குலைஞ்சிரும். பேபி நீ இங்கிட்டு வா. அப்படின்ட்டு டேங்க புடிச்சு அவங்க எம்ப்ரஸ்ல ஹக் பண்ணிக்கிருவாங்க. அது சரி. அதுக்குள்ளயும் பொசசிவ் வந்துருச்சா என்ன? எப்படி வராம இருக்கும்? என் பையனாச்சே. அப்படின்ட்டு நாம்ஜின் இன்ன வரைக்கும் வேல தான்டா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து ஜின்ன ஹக் பண்ணிக்கிருவாங்க. அம்மாப்பா நீங்க சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. நான் டேங்க கல்யாணம் பண்ணிக்கிறவா? டேங்கும் நம்ம வீட்டுக்கு மருமகனா இல்ல. மகனா கூட்டிட்டு வர உங்களுக்கு சம்மதமா? சொல்லுங்கம்மா. நல்ல நேரம் வேற முடிஞ்சுகிட்டு இருக்குமா. சொல்லுமா. அப்படின்ட்டு ஒரு மாரி பொறுமையே இல்லாத மாரி கேட்பாங்க. அங்க இருக்க எல்லாருக்குமே, "டேய் இங்க கல் நெஞ்சக்காரன் நீயாடா இப்படி இருக்க?" அப்படின்ட்டுன்னு ஒரு மாரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டா தான் பார்ப்பாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு கண்டிப்பா அந்த மாரி தான் தலையாட்டுவாங்க. நம்ம ஜங்குக்கு அவ்வளோதான் டக்குன்னு டேங்க வந்து அந்த சர்ச்சுக்கு முன்னாடி தான் நிக்க வச்சிருப்பாங்க. அந்த மேரேஜ் ரிச்சுவல்லாம் நடக்கும்லடா, அங்க தான் நிப்பாங்க. ஸோ 2 பேரும் அவங்களோட பிளெஸ்ஸிங்க வந்து அவ்ளோ அழகா மாத்தி ஷேர் பண்ணிக்கிருவாங்க. ஸோ அத ஃபேமிலி மெம்பர்ஸும் அவ்ளோ கியூட்டா பார்ப்பாங்க அதெல்லாம். ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம ஜிம்மின் வந்து அப்படியே அந்த குழந்தையும் ஜங்குக்கையும் தான்டா பார்ப்பாங்க. ஸோ ஜங்குக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஜங்குக் ஃபுல்லாமே வந்து படிப்புல தான் ஃபோக்கஸா இருப்பாங்க. சின்ன வயசுல படிக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி அவங்க அப்பா பிசினஸ ரன் பண்ணலாம். இப்படி இந்த தாட்ல தான் இருந்திருப்பாங்க. அப்பப்போ ஜிமின் கூட வந்து சண்டை போடுறது, இந்த அண்ணன் தம்பி சண்டைங்க இருக்கும். ஆனா மோஸ்ட்லி வந்து அவ்வளவா ரொம்பலாம் இருக்க மாட்டாங்க. அதுவே டேங் வந்ததுக்கப்புறம் தான் ஜேகே வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிருப்பாங்க. ஜேகேக்கு வந்து ஒரு கேரக்டர் இருக்கு. அது எப்படின்னா, இப்ப ஜின்னு ஒண்ணு புடிச்சிருக்கு, அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா, அது எப்படியாச்சும் ஜின்னுக்கு குடுக்கணும். அதுதான் வந்து ஜங்குக்கோட கேரக்டரு. ஸோ அதனால தான் வந்து டேங் வந்து ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு புடிச்சு போய் தான் கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க. அந்த மூமெண்ட்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஜின்னு தான் ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாங்க. மனசே உடைஞ்சிருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஃபைனலா வந்து நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம ஜங்குக்கு வந்து விருப்பமே இல்லாம தான் அவங்க ஜிம்மின் எடுத்து வச்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட பிரின்சஸ் தான் அவங்க அப்பா ஒரு மாரி டவுட்டா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. "அப்பா, அப்பா நம்ம எங்க போறோம்? ம். டேயா அம்மாவ கூப்பிட போறோமா? ஆனா நீங்க டேயா அம்மா வந்து நைட்டு மட்டும் தானே வருவாங்கன்னு சொன்னீங்க." பிரின்சஸ் சொல்லுங்கப்பா. "உனக்கு அம்மா வேணுமா? டேயா அம்மா வேணுமா?" ம். அம்மா வேணும். ஆனா டேயா அம்மா இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா, டேயா அம்மா என்ன மாரியே இருக்காங்கல்ல. அப்ப நான் டேயா அம்மாவும் நானும் ஒண்ணா ஸ்கூலுக்கு போனா, நாங்க ரொம்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஹாப்பி ஆவாங்க. அதனால பிரின்சஸ்க்கு டேயா அம்மா தான்ப்பா வேணும். அப்டின்னுவாங்க. ஜேகேக்கு ஒரு மாரி ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாங்க. கஷ்டமா தான் இருக்கும். ஒரு மாரி அந்த குழந்தைய தான்டா ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணிட்டு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, அங்கருந்து கிளம்பிருப்பாங்கடா. கரெக்ட்டா அவங்க வந்து வீட்ட விட்டு வெளிய கிளம்புவாங்க. அப்போ வந்து அந்த டோர் கிட்ட வந்து ஒரு ஒரு வீடு மாரி ஒரு சின்ன டாய் மாரி இருக்கும்டா. அந்த டாய்ல தான் வந்து வீட்டோட சாவி இதெல்லாம் தொங்க போடுவாங்க. அதுல வந்து டேங்க்கு வந்து ஒரு பன்னி சாவியும், முயல் சாவியும், ஜங்கூக்கோடது வந்து கரடி சாவியும் இருக்கும். வீட்டு சாவி மாரி. அது வந்து எதுக்காக அப்படி மாத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஜங்குக் வெளிய போனா எப்பவுமே டேங்க் வந்து அவங்க கூட இருக்கிற மாரி இருக்கணும். டேங் வந்து வெளிய போனா ஜங்குக் கூட இருக்க மாரி இருக்கணும்னு தான் மாறி மாறி அவங்க கேரக்டர் ஏத்த மாரி வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து ஜங்குக்கோட சாவி வந்து பியரு, டேங்கோட சாவி வந்து பன்னி. ஸோ அந்த சாவி வந்து நம்ம ஜங்குக் எப்பயும் போல அந்த பியர் சாவிய தான்டா எடுத்துட்டு வெளிய வந்து டோர் லாக் பண்ணிட்டு கிளம்பியிருப்பாங்க.
திடீர்னு பார்த்தா, அந்த வீட்ல வந்து ஒரு ராட்டினம் மாரி இருக்கும். அந்த நம்ம சின்ன பொம்மையெல்லாம் சொல்லுவோம்ல, பொம்மை வீடு. அது பக்கத்துல ராட்டினம் இருக்கும், அந்த மாரிலாம். திடீர்னு அந்த ராட்டினம் வந்து சுத்த ஆரம்பிக்கும்டா. அது பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ, இப்படியே கட் பண்ணா நம்ம காஃபி ஷாப் தான்டா காட்டுறாங்க. ஸோ, நம்ம ஜேகே வந்து ஒரு மாரி எனக்கு இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத அப்படின்ற மாரி தான் அந்த காஃபி ஷாப்ல உட்காந்துருப்பாங்க. அவங்க பிரின்சஸ் தான் மடியில வச்சுட்டு ஒரு மாரி சாஃப்ட்டா அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு, ஸோ அந்த குழந்தைக்கு வந்து மில்க் ஷேக்க வந்து பனானா எவ்வளோ பிடிக்குமோ, அதே மாரி ஸ்ட்ராபெர்ரிஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ, நீட்டா வந்து அந்த ஸ்ட்ராபெர்ரிய தான் வந்து வெண்ணிலால நனைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு அப்பப்போ வாய ரப் பண்ண இந்த மாரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ, இதெல்லாம் ஆப்போசிட்ல இருக்க ஒரு குழந்தை வந்து ரொம்ப கியூட்டா ஒரு பொண்ணு வந்து கியூட்டா பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் தெரியுது அந்த பொண்ணு வந்து ஜங்குக்கு எந்த அளவுக்கு லவ் பண்றாங்க அப்டின்ட்டு. பட் ஆனா அந்த பொண்ணு வந்து ஜங்குக் துளி கூட கண்டுக்கல. ஜங்குக் ம். சொல்லுங்கம்மா. மீட் மிஸ்டர் சாய் ஃபேமிலி. இவங்க தான் மிஸ் சாய், அப்புறம் மிஸ்ஸஸ் சாய். இது அவங்களோட பொண்ணு. பேரு அபர்ணா. ஓ! ஹ ஹாய் மிஸ்டர் சாய், மிஸ்ஸஸ் சாய். அ அபர்ணா, ஹாய். ஹாய் ஜங்குக். சாரி ஜீனா ஜங்குக். அம் அது வந்து நான் உங்க குழந்தைய தூக்கலாமா? ஆ அது வந்து என் குழந்தை எல்லார்ட்டயும் டக்குன்னு அட்டாச் ஆக மாட்டா. ஓ! நான் ட்ரை பண்றேனே. ம். அப்டின்டுவாங்க. ஸோ ஜங்குக் வந்து கொஞ்சம் தள்ளி போய் தான்டா உட்காந்துருப்பாங்க. அந்த அபர்ணாவும் வந்து டக்குன்னு வந்து அந்த குழந்தைக்கு பக்கத்துல தான் நீல் டவுன் பண்ணுவாங்க. ஹாய். லக்கி தானே உன் பேரு? ம், ம். நீங்க யாரு ஆன்ட்டி? ஆனா அப்பா, நம்ம டேயா அம்மாவ தானே கூப்பிட போறோம்னு சொன்னோம். எப்ப டேயா அம்மா வருவாங்க? ஏன் என்ன இன்னும் இங்க உட்கார வச்சிருக்கீங்க? பேபி, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. உங்க கஷ்டம் பார்த்துட்டு நம்ம போயிருவோம். ஆனா பாட்டி பேபி நல்ல பாப்பால அமைதியா இருங்க. நீ டே அம்மா பார்க்க போகணுமா? ம் ஆமா. அப்பா சொன்னாங்க டே அம்மா இன்னைக்கு காலையிலே வருவாங்கன்னு. ஓ! உனக்கு டே அம்மானா ரொம்ப பிடிக்குமா? ம். எனக்கு டே அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க அப்பா டே அம்மாவ ரொம்ப லவ் பண்ணாங்க. அப்ப கண்டிப்பா எனக்கும் பிடிக்கும்ல? 3 வயசுலயே நீ இவ்ளோ தெளிவா பேசுற தெரியுமா? ம். தேங்க் யூ ஆன்ட்டி. நான் என் அம்மா மாரியா? ம். ஆமா. நீ அப்படியே உங்க அம்மா மாரி தான் இருக்க. உனக்கு ஓகேனா, உன் லைஃப்லயும் உங்க அப்பா லைஃப்லயும் நான் வரலாமா? உன்ன நல்லா பார்த்துக்கிருவேன். உன் டேயம்மா மாரி. ம். ஏன் டேயம்மா மாரியா? ம். உன் டேயம்மா மாரி நான் உன்ன நல்லா பார்த்துக்கிருவேன். நான் உன் லைஃபுக்கு வரவா? ம். உன்னை டெய்லி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன். உனக்கு டெய்லி பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன். உன் கூட ஒன்றா சேர்ந்து பொம்மை படம் பார்ப்பேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ எங்கேயாச்சும் போனால் நான் உன் கூட இருப்பேன். பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ நான் உனக்கு ஒரு அம்மாவாக வருவேன். இப்போ சொல்லு, நான் உனக்கு ஒரு அம்மாவாக வரலாமா? ம். அப்பா பிரின்சஸ் பிரின்சஸ் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டுவாங்க. பட் அந்த குழந்தைக்கு ஒரு மாரி இருக்கும். டக்குன்னு அவங்க அப்பா மடியில தான் போய் உட்காந்துக்கிறோம், ஜங்குக் மடியில. அபர்ணாவுக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். நம்ம டைரக்ட்டா எங்க அப்ரோச் பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்ட்டு. ஸோ நேரா வந்து குழந்தை ஜங்குக்கோட நெஞ்சில தான்டா சாஞ்சுக்கிறோம். அப்பா! இவங்க ஏன் அம்மா அம்மான்னு சொல்றாங்க? இவங்க ஆன்ட்டி தானே எனக்கு? பேபா, அது ஒன்றும் இல்லை. ஆன்ட்டிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான். இல்ல ஜிம்மினம்மா. ம். எனக்கு டே அம்மாவ பார்க்கணும். டே அம்மாவ பார்க்க போறேன்னு சொல்லி தானே என்ன கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப ஏன் எல்லாரும் டே அம்மாவ பார்க்காம வேற ஒருத்தவங்கள பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அப்பா! சுஷு பிரின்சஸ் ஒன்றும் இல்ல. உனக்கு இவங்கள பிடிக்கலையா? எனக்கு பிடிக்குதுப்பா. ஆன்ட்டி ரொம்ப சாஃப்ட்டா பேசுறாங்க. ஆனா நான் அம்மான்னு கூப்பிட மாட்டேன். எனக்கு டே அம்மா மட்டும்தான் வேணும். நான் ஜிம்மின் அம்மாவே இனிமேல் அம்மான்னு கூப்பிட மாட்டேன். ஜிம்மின் அம்மா என்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. பேபி, அம்மா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன்டா. உனக்கு அம்மா வேணும்ல? அப்பா! ஒன்றும் இல்லை. நீ வா, தூங்கு நீங்க. ஐம் சாரி பேபி. நீ அம்மான்லாம் என்னை கூப்பிட வேணாம். நீ என்னை ஆன்ட்டின்னு கூப்பிட்டா போதும். நான் மற்றபடி
நான் உன் கூட இருக்கவா? நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்களா? நம்ம டெய்லியும் பொம்மை படம் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே பண்ணலாம். சொல்லுங்க. நான் உங்கள் கூட இருக்கவா? வேணாம். ஜங்குக், ஐம் சாரி மிஸ் சாய். என் குழந்தைக்கு விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. என்னை மன்னிச்சிடுங்க. டேய், சின்ன குழந்தைடா. கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு பழகிக்கிறோம். விவரம் தெரியாமல் பண்ணுது. அதுக்கு நீ உன் லைஃப்பை இல்லைம்மா, என்னால் முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு ஜங்குக் அங்கே வந்து வேகமாக அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிருப்பாங்கடா. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஒரு மாதிரி கஷ்டமாக பார்ப்பாங்க. ஐம் சாரி அபர்ணா. என் பையன் பரவாயில்ல ஆண்டி. குழந்தைக்கு இப்போ விவரம் தெரில. கண்டிப்பாக 2-3 வருஷம் கழித்து விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஏற்றுக்குறோம். எனக்கு ஏன் தெரில, நான் பார்த்தப்ப ஜங்குக் எனக்கு எப்படி பிடிச்சிச்சோ அதே மாதிரி தான் எனக்கு இப்போயும் ஜங்குக் மேலே ஒரு லவ் இருக்குது. அவருக்கு டேங்கை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறதுனால தான் நான் அவங்கள விட்டு ஒதுங்கியிருந்தேனே தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போ நான் ஏற்றுக்கலைனாலும் கண்டிப்பாக கொஞ்ச நாள் கழித்து லக்கி அக்செப்ட் பண்ணிக்கிடுவாள் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்கள் சின்ன குழந்தைய திட்டாதீங்க அப்படின்ட்டுவாங்க. அங்கே இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அபர்ணா வந்து ஜங்குக்கை வந்து லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. பட் டேங் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் அவங்க வந்து சைலண்ட்டாக விலகியிருப்பாங்களே தவிர ஜங்குக்கை தவிர வேறு யாரும் லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து அகைன் அப்ரோச் பண்ணது அதுக்காக தான். நான் அந்த குழந்தைய வந்து நல்லா பார்த்துக்கிறேன்னு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி நடக்கும்போது கொஞ்சம் டைம் கொடுப்போம் தான் அமைதியாக விட்டுருப்பாங்க. கொஞ்சம் 2-3 வருஷம் போட்டோம் அப்படின்ட்டு. இந்த சைடு கட் பண்ணால் நம்ம பேபி தான்டா ஒரு மாதிரி உடஞ்சி போயிருப்பாங்க. என்னாச்சு பிரின்சஸ்? அப்பா, உங்களுக்கு அந்த ஆன்ட்டியை பிடிச்சிருக்கா? ஏ, அப்பாவுக்கு உன் அம்மாவை தவிர வேறு யாராச்சும் பிடிக்கும்னு நீ நினைக்கிறியா? ம், இல்லைப்பா, உங்களுக்கு அம்மா மட்டும்தான் பிடிக்கும். அப்புறம் எப்படி கேட்குற? ஆனால் அந்த ஆன்ட்டிக்கு பிரின்சஸ், நீ அதெல்லாம் பார்க்க தேவை கிடையாது. என் பிரின்சஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் அப்பா பண்ணுவேன். புரியுதா? இப்போ தூங்குங்க. நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் என் பிரின்சஸ் ஃபஸ்ட் டே போகிறீங்க. ஸோ ஹாப்பியாக இருக்கணும்ல? ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா ஹக் பண்ணிட்டு தான்டா தூங்குவாங்க. ஸோ 2 பேரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான்டா டெய்லி நைட்டு வந்து ஜங்குக்கு யாரோ தலை கோதி விடுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் அந்த சீன் இருக்கும். ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அப்படியே தூங்கிடுவாங்கடா 2 பேருமே. ஸோ நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜங்குக் தான் அப்படியே கண்ணாடியை பார்த்துக்கிட்டு தான் பிரின்சஸ்க்கு வந்து 3 வயசு தான். பட் இருந்தாலும் முடி வந்து டேங் மாதிரி ரொம்ப சாஃப்டாக லாங்காக தான் இருக்கும். நம்ம ஜங்குக் தான் எப்படி தலை சீவணும் அப்படின்னு தெரியாமல் ஒரு மாதிரி பேந்து பேந்து முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிரின்சஸ், என்னடா முடியை கட் பண்ணிடுவோமா? மாட்டேன். அம்மா மாதிரி நானும் முடி நிறையா வளர்க்கணும். உங்கள் அம்மாவுக்கு போனி டைல் போட்டால் நல்லாயிருக்கும், அதனால அவன் வளர்ப்பியான். நீ அப்படி போட போறியா என்ன? வேணும்னா அம்மா மாதிரி நான் கழுத்து வரைக்கும் முடி வச்சுக்கிறேன், ஓகேயா? நான் அப்பயும் அப்பா உனக்கு தலை சீவி விடணும்ல. அப்பா, அதான் யூடியூப்னு ஒன்று இருக்குல்ல, அதில் பார்த்து தலை சீவி விடுங்க அப்படின்ட்டுவாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி என் பிள்ளையாடா நீ அப்படின்ற மாதிரி தான் ஃபோன் எடுத்து வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பாப்பா, இந்த ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கு. தங்கக்குட்டி, அப்பாவுக்கு சத்தியமாக கை வராது. இப்போதைக்கு அப்பா போனிடெயில் போட்டு வர்றேன். சீக்கிரமே அப்பா அந்த மாதிரி பழகிக்கிறேன், ஓகேயா? சரிப்பா, சின்ன சின்னதாக தப்பு பண்ணிதால பழக முடியும். வாய் தாண்டா, 3 வயசில் இந்த வாய் அடிக்கிற. உங்கள் பாட்டி சொல்லுவாங்க தெரியுமா, நல்லா 2.5 வயசு வரைக்கும் வாய் பேச மாட்டேன்னு.
ஒரு வேளை அதனால தான் நான் வாய் பேசுறேன் போலப்பா. அப்படின்ட்டு கியூட்டா சொல்லுவாங்க. நம்ம ஜங்குக்கும் அப்படியே ஃபோன பார்த்துட்டு தான்டா அது ரொம்பலாம் இல்ல. ஹேர டோட்டலா சீவி ஒரு போனிடெயில் போடுற மாரி தான் இருக்கும். ஸோ போட்டுட்டு பேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு நேரா கீழ தான் வருவாங்க. ஸோ கிச்சனுக்கு வந்துட்டு அந்த கவுண்டர்ல தான் உட்கார வச்சுட்டு ஒரு கேரட்ட தான் எடுத்து குடுப்பாங்க. நம்ம பிரின்சஸ் வந்து செம்ம கியூட்டா சாப்பிடுவாங்க. ஒரு ராபிட் மாரி. பார்க்க தான்டா உங்க அம்மா மாரி. பண்ற சேட்ட அப்படியே என்ன மாரி தான் இருக்கு. நான் உங்கள மாரி அம்மா மாரியும் தான் இருப்பேன். வேற எப்படி இருப்பேன்? இப்ப எனக்கு சீக்கிரம் ஸ்ட்ராபெர்ரி பேன் கேக் பண்ணுங்க. ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு, சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு, கரெக்ட்டா அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பியிருப்பாங்கடா. ஸோ வந்து மேரேஜுக்கு அப்புறம் அவங்க எந்த வீட்ல இருந்திருப்பாங்களோ, அந்த வீட்ல தான் இருந்திருப்பாங்க. பிரின்சஸ் அப்புறம் வந்து ஜங்குக் மட்டும் தான். ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்தா ஜின்னு வந்து ரொம்ப எமோஷனல் டைப்பு. திடீர்னு ஏதாச்சும் பார்த்தோம்னா டயாங் ஞாபகம் வருது. இல்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல எங்க அது வந்து குழந்தைய ஹர்ட் பண்ணிருமோ அப்டின்ட்டு, இவங்க 2 பேர் மட்டும் தனியா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த உலகம் ரொம்ப பிடிச்சிருக்கும். யாருமே இல்லாம நீ, நான் மட்டும் தான் இருக்கோம் அப்டின்ட்டு ஹேப்பியா தான் இருப்பாங்க. ஸோ ஃபைனலா வந்து ஸ்கூல்ல வந்து விஜய் ஜங்குக் தான்டா அவங்களோட பிரின்சஸ் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுவாங்க. கரெக்ட்டா அந்த டயத்துல வந்து அபர்ணாவும் வந்திருப்பாங்க. "ஹாய் ஆன்ட்டி. நீங்க என்ன இங்க பண்றீங்க?" "ம். என் பிரின்சஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் போறாங்கல்ல, அதான் என் பிரின்சஸ்க்கு கிஃப்ட் குடுக்க வந்தேன். புடி. உனக்கு பிடிச்ச சாக்லேட்." "வாவ்! தேங்க் யூ ஆன்ட்டி." "ம்ஹ்ம். நீ என்ன ஆன்ட்டின்னு கூப்பிட வேணாம். அபர்ணானே கூப்பிடு. புரியுதா?" "ஓகே அபர்ணா." அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த அவங்களுக்கும் வந்து செக்ல கிஸ் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போவாங்க. ஸோ வந்து நம்ம ஜங்குக் தான்டா அபர்ணா ஒரு மாரி பார்ப்பாங்க. "நீ தேவையில்லாம பண்றேன்னு நெனைக்கிறேன். ஒருவேளை என் பொண்ணு உன்ன ஏத்துக்கிட்டாலும், என்னால உன்ன ஏத்துக்கிற முடியாது. எனக்கு புரியுது ஜங்குக். நீ என்ன ஏத்துக்கிற வேணாம். அட்லீஸ்ட் உன் குழந்தையோட அம்மாவா என்ன ஏத்துக்கோ. ஏன்னா, என்னால வேற யாரையும் ஏத்துக்கிற முடியல. ப்ளீஸ்." அப்படின்டுவாங்க. பட் ஜங்குக்கு வந்து அதுவே ஒரு மாரி கில்ட்டியா தான் இருக்கும். ஏன்னா, டேங்க்கு முன்னாடி அவங்க அபர்ணாவ தான் பார்த்தாங்க. அபர்ணா நெறையா எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. ஆனாலும் நம்ம ஜங்குக் வந்து அபர்ணாவ அந்த மாரி வச்சு பார்த்தது கிடையாது. அதே மாரி டேங் வந்ததுக்கப்புறமா அவங்க விலகி போன விதம், இது எல்லாமே வந்து ரெஸ்பெக்ட்டா தான் இருந்திருக்கும். ஸோ நம்ம ஜங்குக்கும் அதுக்கப்புறம் எதுவும் பேசல. அங்கருந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ ஸ்கூல்ல தான் ரொம்ப ஹேப்பியா இருந்திருப்பாங்க நம்ம லக்கி தான். ஸோ இப்படியே அவங்க டைம் வந்து ரொம்ப ஹேப்பியா போய்க்கிட்டு இருக்கும்டா. ஸோ திடீர்னு ஒரு நாள் வந்து ஜங்குக்கு ரொம்ப ஒர்க் இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து வீட்ல எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து பிஸ்னஸ் மீட்டிங், பார்ட்டி அப்படி இப்படி இருந்திருக்கும். ஸோ ரொம்ப பயத்தில தான் இருந்திருப்பாங்க. நேரா ஸ்கூலுக்கு போய் பார்த்துருப்பாங்க. என்னாச்சு இன்னும் குழந்தை இவ்வளோ நேரம் ஆயிருச்சே! நம்ம குழந்தை தனியா இருக்க போது அப்படின்னு ரொம்ப பயத்தில தான் இருந்திருப்பாங்க. பட் ஸ்கூல்ல போய் பார்த்தா அபர்ணாவும், லக்கியும் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. குழந்தை ரொம்ப ஹேப்பியா சிரிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ ஜங்குக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாரி பயத்துக்கிட்டே ஒரு மாரி ரொம்ப கன்ஃப்யூஸா தானே அவங்க குழந்தைகிட்ட போவாங்க. டாடா அப்படின்ட்டு குழந்தை வேகமா வந்து அவங்க அப்பாவ ஹக் பண்ணிக்கிறோம். என்னாச்சுப்பா? என்னாச்சு டாடா? ஏன் அன்னைக்கு வர இவ்ளோ லேட் ஆக்கிட்டேங்க? ஐம் சாரி பிரின்சஸ். அப்பா கொஞ்சம் லேட் ஆச்சு. ஐம் சாரி. அப்புறம் அபர்ணா நீங்க டாடா அபர்ணா எப்பயுமே ஸ்கூல் விட்டோனே என்னை வந்து பார்த்துட்டு போவாங்க. ஆனா நீங்க வரதுக்கு முன்னாடி எப்பயும் போயிருவாங்க. இன்னைக்கு தான் அபர்ணா என் கூட ரொம்ப நேரம் இருந்திருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அபர்ணா எனக்கு நெறையா சாக்லேட், பென்சில், ஸ்கெட்ச் வாங்கி குடுத்தாங்க. அபர்ணாவ இன்னைக்கு நம்மளே கூட்டிட்டு போவோமா? அவங்க டிரைவர் ஏதோ ஒர்க் இருக்குன்ட்டு வெளிய போயிட்டாங்க. ப்ளீஸ் டாடா எனக்காக. என் பிரின்சஸ்க்கு பிடிச்சா எனக்கு ஓகே தான். அப்படின்டுவாங்க. அபர்ணாவுக்கும் ஒரு மாரி ஹேப்பியா தான் இருக்கும். ஸோ அவங்களும் வந்து கார்ல தான்டா போவாங்க. "டாடா டாடா அந்த கடைக்கு போய் சாப்பிட்டு போவோமா? ப்ளீஸ்." அப்படின்டுவாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அந்த கடைய தான்டா பார்ப்பாங்க. அது வந்து ரொம்ப பெரிய கடைலாம் இல்ல. ஒரு ரோட்டோரமா இருக்க ஒரு ராமென் ஸ்டாப் தான். ஸோ ஜங்குக், டேங்க் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதெல்லாம் வந்து அந்த ஷாப்ல தான் வந்து எப்பயுமே அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஷாப்ன்னே சொல்லலாம். ஸோ அங்க இருக்கிற எல்லாருமே வந்து இவங்க கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. நம்ம டேங் தான் அந்த ஷாப்பயே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த பேபிட்டயும் சொல்லிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த தாட்ல தான் வந்து அந்த குழந்தை வந்து அத பார்த்தோனே சொல்லியிருக்கும். என் பிரின்சஸ்க்கு ஓகேனா போலாம். அப்படின்ட்டு கார ஒரு ஓரத்தில பார்க் பண்ணிட்டு,
கரெக்ட்டா அந்த அவங்க பிரின்சஸ்க்கு தான் டோர் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அபர்ணா வந்து பின்னாடி தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஆக்கக்கூடாது அப்டின்ட்டு. ஸோ இப்போ 2 பேருமே பிரின்சஸ் வந்து ஜங்குக்கோட கைய பிடிச்சிட்டு தான் உள்ள போகும். அபர்ணா வந்தோனே அபர்ணா கைய டக்குன்னு பிடிச்சிருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு மாரி தான் இருக்கும். ஜங்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் பிரின்சஸ்க்கு பிடிச்சிருக்கு பண்றா அப்டின்ட்டு அமைதியா இருந்திருப்பாங்க. ஸோ நேரா வந்து உள்ள தான்டா போவாங்க. உள்ள போனோனே அவங்க எல்லாருக்குமே ஜங்குக்க தெரியும். "வாடா, ம் இப்பதான் இந்த வயசானவங்க கடைக்கு வரணும்னு தோணுச்சா என்ன? பாட்டி பாட்டி அப்பாவுக்கு ரொம்ப வேலை. இன்னைக்கு அப்பா ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். அதனால எங்களுக்கு நெறைய ராமென் குடுக்கணும். சரியா?" அப்படியே உன் அம்மா மாரி தான் இருக்க நீயும். ம். என் அம்மாவும் நெறையா ராமென் சாப்பிடுவாங்களா? ஆமா. உன் அம்மா நெறையா சாப்பிடுவான். இப்ப வாங்க. நான் உங்களுக்கு பிடிச்சது போட்டு செஞ்சு தரேன். அப்புறம் இவங்க அபர்ணா ஆன்ட்டி. எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓ! வாம்மா. அப்படின்ட்டு எப்பயுமே ஜங்குக் டேயாங் உட்கார இடத்துக்கு தான்டா கூட்டிட்டு போவாங்க. ஸோ அபர்ணா வந்து ஆப்போசிட்ல தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க ஒரு பிரின்சஸ் வந்து பக்கத்துல தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்பயுமே தெரியும் இவங்க வந்து என்ன ராமென் ஆர்டர் பண்ணுவாங்கன்னு. அத தான் வந்து குடுத்துருப்பாங்க. வாவ்! பாட்டி எங்களுக்கு என்ன வேணும்னு நாங்க சொல்லாமலே பண்றீங்க. நீங்க தான் பாட்டி சூப்பர்! அப்படின்ட்டு ஃப்ளையிங் கிஸ் குடுக்கும். ஸோ இது பார்க்கும்போது அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் டேயாங் தான் எப்பயுமே பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ எப்பலாம் வந்து நம்ம லக்கி வந்து அங்க வராங்களோ, அப்பலாம் அவங்களுக்கு டேயாங் ஞாபகம் வரும். ஸோ இத வந்து ஜங்குக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க குழந்தைய தாண்டா ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அபர்ணாவும் குழந்தையும் சரி, ஜங்குக்கையும் சரி, ஒரு மாரி ரொம்ப சாஃப்ட்டா தான் பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த பவுல பார்க்கும்போது நம்ம ஜங்குக்கு வந்து டக்குனு டேங் ஞாபகம் தான் வந்திருக்கும். "ஏய் பொண்டாட்டி, என்னடா இன்னும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகல. சும்மா பொண்டாட்டின்னு கூப்பிடாத கொன்றுவேன்." "சரிடா, இப்பதான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்ல. எங்கேயாச்சும் வெளிய போலாமா?" சாப்பிட போலாமா?" "டேய் உன் கூட ஜாலியா எங்கேயாவது சுத்த போலாமான்னு கேட்டேன். எப்போ பார்த்தாலும் எங்க போனாலும் சாப்பாடு, சாப்பாடு, சாப்பாடுன்னு. பேசாம நீ அந்த சாப்பாட கூட கெட்டிக்கோடா." "நான் உன்ன கட்டிக்கிறேன்னு சொன்னதே அந்த சாப்பாடுக்காக தான்." "என்னடா சொல்ற?" "ஆமா, சார் தான் சிஇஓ ஆச்சே. நம்ம மனசுக்கு பிடிச்ச சாப்பாடுலான்னு ரேட்டு பார்க்காம ஆர்டர் பண்ணலாம். ஸோ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாத. சாப்பாடுக்காக தான் நான் உன்ன கட்டிக்கிறேன்." "அது சரி. சரி சொல்லு. இந்த தடவ எங்க போலாம்?" "ம் இங்க இருக்க எல்லா ஹோட்டலுக்கும் போயாச்சு. நான் என்னோட ஃபேவரைட் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவா?" "ம் ஃபேவரைட் ஹோட்டலா? என் பொண்டாட்டிக்கு ஃபேவரைட்லாம் இருக்கா என்ன?" "கண்டிப்பா இருக்கு. பா! இப்ப என் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீயே புரிஞ்சுக்கிருவ." "அதுதான் எனக்கு தெரியுமே." "எப்படி? என்ன சூஸ் பண்ணும்போதா?" "ஐயய்யோ! அப்ப கண்றாவியா தான் இருக்கும்." "ஏய் வந்தேன்னு வையேன்" அப்படின்டுவாங்க. டேங் வந்து ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு வேகமா காருக்கு தான்டா ஓடி போவாங்க. ஸோ ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அங்க கார்ல தான் போய்க்கிட்டு இருப்பாங்க. நேரா வந்து அந்த ஒரு ஷாப் கிட்ட தான் வந்து டேங் வந்து நிறுத்த சொல்லியிருப்பாங்க. "டேய் இங்க வா." "ம் ஆமாம். இதான் பேம்பு ரெஸ்டாரண்ட். வா." "ஏய் சீரியஸாவா?" "வாடா சொல்றேன்ல." "அப்புறம் நான் மட்டும் போய் சாப்பிட்டு வந்துருவேன்." "நீ போனாலும் போவடா." அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. டேங் வந்து சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அந்த ஷாப்க்கு தான்டா வருவாங்க. "அட கரடி இது யாரு? புதுசா கூட்டிட்டு வந்திருக்கா?" "ம் பாட்டி இது என்னோட பாய் ஃப்ரெண்ட். இந்த சாப்பாடு எப்படி டேஸ்ட்டா இருக்குன்றத இவனுக்கும் சொல்லணும் தான் கூட்டிட்டு வந்தேன்." "ஓ! நம்ம டேங்க்கு பாய் ஃப்ரெண்ட் வைக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியானா என்ன?" "அப்புறம் காலேஜ் முடிச்சு இன்னும் சிங்கிளாவா இருப்பேன். அதான் பாய் ஃப்ரெண்ட் புடிச்சிட்டேன்." "பாட்டி என்னோட ஃபேவரைட் ராமன் 2 கொண்டு வந்துருங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் கிம்ச்சி நெறையா போட்டு. கண்டிப்பா. அப்புறம் என்னோட ரோஸ் மில்க். அப்புறம் ஜங்குக்கு ஒரு பனானா மில்க் ஷேக். ஓகே? ம். கண்டிப்பா கொண்டு வரேன்." பாட்டி தாத்தா எங்க?" "டேய் நீ போய் உட்காரு. பாட்டி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரேன்." அப்படின்டுவாங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்னால ரொம்ப நெறைய பேர்லாம் வரமாட்டாங்க. அவ்வளவா கூட்டமும் இருக்காது. ஸோ ஜங்குக்கு வந்து டேங்கோட ஃபேவரைட் ஸ்பாட்டுக்கு தான்டா கூட்டிட்டு போவாங்க. ஸோ அங்கருந்து பார்த்தோம் அப்படின்னா, வெளிய அங்க ஒரு பக்கத்துல ஒரு பார்க் மாரி இருக்கும். அங்க இருக்க எல்லாமே வந்து அவ்ளோ அழகா தெரியும். அந்த இடத்துக்கிட்ட தான் கூட்டிட்டு போய் உட்கார வைப்பாங்க. "ஏய் என்னடா இது? இங்க கூட்டிட்டு வந்திருக்க?" "நான் தான் சொன்னேன்ல, என்னோட ஃபேவரைட் ஸ்பாட்ன்னு. இங்க இருக்க ராமென் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோவேன், எல்லாரும் மூக்குல தான் கை வைப்பாங்க." "ஏன்? உரைக்குமா என்ன?" "போடா மக்கு."
உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. வாயை மூடு. பாட்டி கேட்டால் கோவப்படுவாங்க. சரி சரி. டேங். என்னடா? கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. ம் யாராச்சும் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா என்ன? டேய், உனக்கே தெரியும்ல, இன்னும் ஒரு மாதத்தில் எனக்கு 27 வயசு ஆக போகுது. அதுக்கு 27 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணலைன்னா அம்மா நான் ஆஞ்சிரும்டா. அவ்வளோதான் இல்லை, உன் பர்த்டே அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய் சீரியஸாவா? ஆமாம் பண்ணிக்கலாம். ஐயோ ஐ லவ் யூடா அப்படின்ட்டு கிஸ் பண்ண தான் வருவாங்க. பட் ஏன் பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. உன்னை தொலைச்சிருவேன் கிட்டக்க வந்தேன்னா. ஏ நான் பாய் ஃப்ரெண்ட்ரா, அதுக்குன்னு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்தா கட் பண்ணி விட்டுருவேன்டா. உப் டே, அப்புறம் ஃபஸ்ட் நைட் அப்போ நீ தான் ஃபீல் பண்ணுவ. பரவாயில்ல, அதான் என்கிட்ட இருக்குல்ல. ஆ என்னாலாம் முடியாது. ஏன் முடியாது? நீங்கள் மட்டும்தான் எப்பயுமே வா, நாங்களாம் பண்ணக்கூடாதா என்ன? யார் நீயா? இப்போ பாரேன் அப்படின்ட்டுவாங்க. பாட்டி வந்து சாப்பாடு கொண்டு வருவாங்கடா. வந்து வச்சுட்டு டேங்கும் ஜங்குக்கு தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உன்னோட புருஷன் ரொம்ப அழகாக இருக்கான் டேங் அப்படின்ட்டுவாங்க. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி கோவமாக தான் நம்ம டேங் வந்து கோவமாக தான் பாட்டியை பார்ப்பாங்க. என்னடா நான் ஏதோ தப்பாக சொன்னேன்னா என்ன? அவன் ஒன்றும் புருஷன் கிடையாது, இங்கே நான் தான் புருஷன், அவன் என் பொண்டாட்டி. டேங், இந்த வயசான காலத்தில் நல்லா என்னை சிரிக்க வைக்கிற நீ. 2 பேரும் சாப்பிடுங்க. உங்கள் தாத்தா வந்தோடனே நான் உங்களை கூட்டிகிட்டு வரேன். எங்கே போயிருக்காங்க தாத்தா? பக்கத்தில் தான் மார்க்கெட் வரைக்கும் போயிருக்காங்க. அவன் வந்தால் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் யார் புருஷன்னு. பாட்டி நீங்கள் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், இவனுக்கு கிடையாது. சாப்பிடுங்க. அப்புறம் ஜங்குக். சொல்லுங்க பாட்டி. அவனை நல்லா பார்த்துக்கோடா. சின்ன வயசுலேருந்து அவனுக்குன்னு யாரும் கிடையாது. கவலைப்படாதீங்க பாட்டி. இதுக்கப்புறம் என் லைஃப்பில் எல்லாமே என் டேங் மட்டும்தான் அப்படின்ட்டுவாங்க. பாட்டி ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. ஜங்குக்கு டேங் தான் ஒரு மாதிரி கோவமாக ஜங்குக்கை பார்ப்பாங்க. நான் ஒன்றும் ஒய்ஃப் கிடையாது, நீ தான் பாரு. இப்போ மட்டும் என்னை தொட்ட கட் பண்ணிடுவேன். அப்புறம் லைஃப் லாங் நீ எனக்கு ஒய்ஃபாக தாண்டா இருக்கணும். அது இல்லைனாலும் நான் உனக்கு ஹஸ்பண்டாக தாண்டா இருப்பேன். இப்போ என்ன, நீ எனக்கு ஒய்ஃபாக இருக்கணும், அவ்வளோது இல்லை. யார் பண்ணா என்ன, நல்லா இருந்தால் பார்த்தாதா? பொறுக்கி போய் தொலை அப்படின்ட்டுவாங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு ரொம்ப அழகாக அந்த இடத்துக்கு வந்தால் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து அப்பப்போ அங்கே வர்றது அதெல்லாம் ரொம்ப நடந்திருக்கும். அதெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்பா அப்பா என்ன யோசிச்சுக்கிறீங்க? வாருங்க சுடுது இது. என் பிரின்சஸ் கிம்ச்சின்ட்டீங்க. கிம்ச்சியை தொடவே இல்லை. ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அப்புறம் கிம்ச்சி சாப்பிடுவேன். ஓ அப்படியா? குட் கேர்ள், நல்லா சாப்பிடணும் ஓகேயா? நானும் டே அம்மா மாதிரி நிறையா சாப்பிட்டு ஏஞ்சல் மாதிரி வருவேன் அப்படின்ட்டுவாங்க. ஸோ இதை கேட்கும்போது அபர்ணாக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்ன பண்ணாலுமே வந்து பிரின்சஸ் வந்து ஃபுல்லாக டே அம்மான்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு அப்புறம் அபர்ணா மட்டும்தாண்டா இருப்பாங்க. பிரின்சஸ் வந்து பாட்டி கூட போயிருப்பாங்க விளையாடுறதுக்கு. கொஞ்சம் பாட்டி கூட வந்து ஹாப்பியாக இருக்கும், விளாண்டுக்கிட்டு அப்படியே அந்த ஃபுட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு வேடிக்கை பார்ப்பாங்க. ஜங்குக், நீங்கள் டேங்கை பற்றி அபர்ணா பிரின்சஸ்கிட்ட சொல்லாமல் இருக்கலாமே. ஏன் என் பொண்டாட்டியை பற்றி என் குழந்தைகிட்ட சொல்கிறது எதுவும் தப்பா என்ன? அப்படி இல்லை, குழந்த டேங் எப்பயுமே வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா மனசு உடஞ்சி போயிடும்ல, அதுக்கு தான் சொன்னேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. டேங் வரமாட்டான்னு எனக்கும் தெரியும், என் குழந்தைக்கும் தெரியும். அதனால் இதில் மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. என் குழந்தைக்கு 3.5 வயசு தான் இருக்கும். ஆனால் அவள் ரொம்ப மெச்சூர்டு, அவங்க அம்மா மாதிரி. அதனால் நீ பயப்பட தேவை கிடையாது. அதுக்கப்புறம் நீ இந்த லைஃப்லையே இருக்காத. ஏன்னா இந்த ஜென்மத்தில் என்னால் டேங் கொடுத்த லைஃப்பை வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்வாங்க. அது கேட்குறதுக்கு அபர்ணாக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தாண்டா இருக்கும். ஸோ அவங்களும் ஒரு மாதிரி சேடாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் ஜங்குக் நம்மளை பார்க்க மாட்றாங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அவங்க ஹோப்பாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படியே ஒரு 4.5 வருஷம் 4.5 வயசுக்கிட்ட இருக்கும்டா. 4.5 வருஷம் வந்திருக்கும் டோட்டலாக. அதாவது 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பிரின்சஸ் தான் ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருப்பாங்க. என்னாச்சு பிரின்சஸ்,
சேடா இருக்கேங்க. அப்பா, அப்பா பேரண்ட்ஸ் மீட்டிங்ப்பா நாளைக்கு. அவ்வளோதால. அப்பா வரேன். அப்பா போன தடவ பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு எல்லாரும் அவங்க அம்மா, அப்பாவோட வந்திருந்தாங்க. நம்ம அபர்ணா ஆன்ட்டிய கூட்டிட்டு போவோமா? அப்படின்டுவாங்க. ஜங்குக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு தெரியுது பிரின்சஸ் வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு அம்மா ஏக்கம் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ ஒரு மாரி அப்படியே அவங்க பிரின்சஸ தான் பார்க்குறாங்க. பேபி நம்மளுக்காக ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ்ல விளையாடக்கூடாதுல்ல. அது தப்புமா. எனக்கு புரியுதுப்பா. ஆன்ட்டிய சும்மா சும்மா கூட்டிட்டு போவோம். ஆன்ட்டிட்ட ஹெல்ப்பா கேட்போம். சும்மா எப்படி இருக்கும்? பேபி சாரிப்பா அப்படின்டுவாங்க. பட் அந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? அது ஏதோ ஒரு விவரம் தெரியாம கேட்டுருச்சு அப்படின்ட்டு ஒரு மாரி ஜங்குக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம பேரண்ட்ஸ் மீட்டிங் தான்டா. அபர்ணா வந்து பார்த்தா சடனா தான் வந்திருப்பாங்க. ஸோ பிரின்சஸ்க்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அபர்ணா அப்படின்ட்டு போய் தான் ஹக் பண்ணும். ஸோ 2 பேருமே வந்து கரெக்ட்டா அவங்க டயத்துல தான் உட்காந்துருப்பாங்க. "ஓ! நீங்க தான் பிரின்சஸோட லக்கியோட பேரண்ட்ஸா?" "ம். ஆமா." "இது என்னோட அப்பா. அப்புறம் இது என்னோட ஆன்ட்டி." "ஆ? ஐம் சாரி மேம். அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான். சொல்லுங்க எதுவும்." "ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். பிரின்சஸ் நல்லா உங்களோட பிரின்சஸ் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. லக்கி இந்த வயசுல இவ்ளோ நாலேட்ஜ் இருக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா டேலண்ட்டா வருவாங்க." அப்படின்டுவாங்க. ஸோ ஜங்குக்கு இத கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும். ஸோ அவங்க பிரின்சஸ் தான் அப்படியே ஹக் பண்ணிட்டு அங்கேருந்து தேங்க் யூ சொல்லிட்டு வந்திருப்பாங்க. 2 பேருமே அப்படியே கைய ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே அபர்ணா கைய ஹோல்ட் பண்ணி தான் வந்திருப்பாங்க. "ஆன்ட்டி நீங்க வருவேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. உன் பேரண்ட்ஸ் மீட்டிங் அன்னைக்கு எப்படி நான் வராம இருப்பேன்? அது மட்டும் இல்லாம எனக்கும் இதில பொறுப்பு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்." அப்படின்ட்டு ஜங்குக்க தான் பார்ப்பாங்க. பட் ஜங்குக்கு இது வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அவங்களும் ஃபைனலா அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்கடா. நைட்டு தான்டா நம்ம ஜின்னும் வழக்கம் போல் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு நம்ம ஜங்குக்கு தான் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்கிறாம அவங்க ரூமுக்கு போயிருப்பாங்க. ஸோ ஜின்னு அங்கேருந்து கொஞ்ச நேரத்தில் கிளம்பியிருப்பாங்கடா. நம்ம ஜங்குக்கு தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக பெட்டில் தான் வந்து உட்காருவாங்க. அவங்க பிரின்சஸ் டக்குன்னு வேகமாக வந்து ஜங்குக்கோட கைக்குள்ளே வந்து படுத்துக்கிடுவாங்க. ஸோ ஜங்குக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது அந்த குழந்தை பண்ணுற எல்லாமே டேங் பண்ணுற மாதிரியே ஃபீலாக இருக்கும். ஸோ அவங்க பிரின்சஸை தான் ரொம்ப சாஃப்டாக பார்ப்பாங்க. பிரின்சஸ் அப்பா அகைன் கேட்குறேன். ஒருத்தவங்க ஃபீலிங்ஸில் நம்ம விளையாடக்கூடாது. சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தோணுது? அப்பா எனக்கு அம்மா மட்டும்தான் வேணும். வேறு யாரும் வேணாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா எனக்கு சீக்கிரம் அம்மாக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்களா? இன்றைக்கி ஸ்கூலில் எல்லாரும் அவங்க அம்மாவோட வந்திருந்தாங்க. எனக்கும் அம்மாவோட போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஏன் அம்மா மட்டும் என் கூட வரமாட்றாங்க? நீங்கள் தானே சொன்னீங்க நான் கூப்பிட்டா அம்மா வந்துடுவாங்கன்ட்டு. ஒருவேளை நான் அழுதா அம்மா வருவாங்களாப்பா? அப்படின்வாங்க. ஜங்குக்கு இது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க பிரின்சஸ்ஸு தான் அப்படியே ரொம்ப சாஃப்டாக ஹக் பண்ணிக்கிடுவாங்க. நீ ஒரு வேளை அழுதேன்னா அவங்க அம்மா அப்பா மேலே தான் கோவப்படுவாங்க. சொல்லு, அம்மாவும் அப்பாவும் சண்டை போடுறது இந்த பிரின்சஸ்க்கு வேணுமா என்ன? இல்லை. எனக்கு அம்மா பார்க்கணுன்னு ஆசை தான். ஆனால் அதுக்காக அம்மா மேலே அப்பா மேலே அம்மா கோவப்படக்கூடாது. குட் கேர்ள். சரி சொல்லுங்கள், உங்களுக்கு வரப்போகிற 5th பர்த்டேக்கு என்ன வேணும்? அப்படின்றாங்க. பட் அவங்க பிரின்சஸ் எதுவுமே பேசலை. புரியுது ஜங்குக்கு அவங்க பிரின்சஸ் எதை கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசுடைஞ்சு தான் இருப்பாங்க. பிரின்சஸ் சொல்லுங்கப்பா. உங்களுக்கு அப்பாவா அம்மாவா நான் இருக்கேன். எங்கே இருந்தாலும் அம்மா இந்த பிரின்சஸை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அம்மாவும் ஃபீல் பண்ணுவாங்கள்ல. இல்லைப்பா நான் எப்பயும் அழுக மாட்டேன், ப்ராமிஸ். ஜங்குக்கும் சாஃப்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க பிரின்சஸ் தாண்டா அங்கே படுக்க வைப்பாங்க. அவங்க பிரின்சஸ் ரொம்ப க்யூட்டாக படுத்து தூங்குவாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அவங்க தூங்குறத பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து ஒரு
அவங்க ட்ரா கிட்ட வந்து ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும். அந்த பாக்ஸ தான்டா ஓப்பன் பண்ணுவாங்க. அதில வந்து அவங்க மோஸ்ட்லி வந்து நோட்ஸ் எழுதிக்கிறது வழக்கம். டேங்க்கும், ஜங்குக்கும். அதில டேங் எழுதின எல்லா நோட்டுமே இருக்கு. அந்த நோட்ல தான் வந்து டேங் வந்து "ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஸோ அத பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். டேங் என் லைஃப்ல நீ 2 வருஷம் தான்டா இருந்த. ஆனா இதுக்கப்புறம் ஏன்டா அப்படி பண்ண? ஆ? நீ இல்லைன்னா நானும் உன் கூட வந்துடுவேன்ற பயத்துல போகும்போது இந்த குழந்தைய என் கையில் கொடுத்துட்டு போயிட்ட. சொல்கிறா. நீ வேணும்னு கேட்டு அழுகிறவட்ட என்னடா போய் சொல்லுவேன்? உன் அம்மா வரமாட்டான், உன்னை என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லுவேனாடா? கடைசியில் என்ன பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஆக்கிட்டேல. சின்ன குழந்தைடா, ப்ளீஸ் டயா, இந்த வலியை மட்டும் என்கிட்ட இருந்து எடுத்துறேன். I love you so much, டயா. I love you so much. I promise டா. ரொம்ப நாள் உன்னை நான் தனியாக தவிக்க விட மாட்டேன். I promise so much அப்படின்ட்டுவாங்க. சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக அந்த நோட்ஸு அந்த பிக்சர்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கடா. அவங்க பொண்ணு வந்து சடனாக வந்து கண் முழிக்கும். கண் முழிச்சிட்டு அவங்க அப்பா தான் பார்க்கும். பட் அதை வந்து கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் வந்து யாரோ அவங்க அப்பாவுக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி தெரியும். யாருன்னே தெரியாது. ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். அது பார்க்க குழந்தைக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும். ஸோ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு அவங்க அப்பா வந்து அந்த பிக்சர்லாம் எடுத்து வச்சுட்டு எந்திரிப்பாங்க. டக்குன்னு அந்த குழந்தையும் வந்து தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணும்டா. அவங்க அப்பாவும் ஜங்குக்கும் வந்துட்டு அந்த குழந்தைய ஹக் பண்ணிக்கிட்டு தான் தூங்குவாங்க. என்னாச்சு பிரின்சஸ்? அப்பா ஏஞ்சல்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க? உன்ன மாதிரியும் அம்மா மாதிரியும் இருப்பாங்க. ஏன்? பாட்டி சொன்னாங்க, நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டா அவங்க கண்டிப்பாக நம்ம கூட ஏஞ்சலாக இருப்பாங்கன்னு. நம்ம அம்மாவும் அப்போ ஏஞ்சலாக இருப்பாங்களா? கண்டிப்பாக உங்கள் அம்மா ஏஞ்சலாக மட்டும்தான் இருப்பா. ஏன்னா அவன் அவ்வளோ ப்யூர். அதே மாதிரி இந்த சின்ன ஏஞ்சலை எங்கே இருந்தாலும் அவங்க அம்மா பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்ட்டுவாங்க. ஸோ லக்கிக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே ஜங்குக்கும் அவங்க பொண்ணோட குழந்தைய தான் பொண்ணோட ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணிட்டு அப்படியே தூங்குவாங்கடா. ஸோ எப்பயும் போல் லக்கி வந்து திடீர்னு வந்து கண்ணை முழிப்பாங்க. ஸோ அப்போ சடனாக பார்க்கும்போது ஜங்குக்கோட ஹேரை வந்து இப்போ யாரோ அந்த ரப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, கேர் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த குழந்தைக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த கண்ணாடியை தாண்டா பார்க்கும். அது அதே மாதிரி தான் அந்த ஒயிட் கலர் லைட்டில் தான் தெரியும். யாரோ ஜங்குக் பக்கத்தில் அந்த ஜங்குக்கும் அந்த குழந்தைக்கும் பக்கத்தில் வந்து யாரோ படுத்திருக்க மாதிரி ஒரு மாதிரி பயமாக இருக்கும். டக்குன்னு வந்து அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிறோம் ஒரு மாதிரி பயத்துலையே. ஸோ இந்த குழந்தை அப்படியே அவங்க அப்பா தாண்டா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடும். நம்ம ஜங்குக்கும் அப்படியே டைட்டாக அந்த குழந்தைய ஹக் பண்ணிக்குவாங்க. பட் ஸ்டில் நவ் அதுக்கு வந்து கண்ணு முழிச்சு பார்க்கணுன்னே தோண்டாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இதமாக இருக்கும் ஏதோ. ஸோ அப்படியே அவரும் தூங்கியிருப்பார். ஸோ இப்படி தான் அவங்க லைஃப் இருக்கும். டெய்லி நைட்டு டேங் நினச்சி அழுகிறது, ஜின்னு வந்து மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்கிறது, அவங்க பிரின்சஸ் வந்து டேயை கேட்டு அழுகிறது. ஏன்னா ஜங்குக்கு வந்து டேங்கோட ஞாபகத்தில் இருக்கனால என்னன்னு தெரில. ஆனால் அவங்க பிரின்சஸ்கிட்ட வந்து டேங்கை பற்றி எப்போயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டில் நான் அவங்க வீடு ஃபுல்லாமே டேங் ஃபோட்டோ இருக்க தான் செய்யும். ஸோ அவங்க குழந்தைக்கு வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரியும். ஆனால் திருப்பி வரமாட்டாங்க என்ன அவங்க அம்மா இல்லை, அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தெரியும். திருப்பி ஆனால் அவங்களால வர முடியுமா முடியாதா இதை பற்றி ரொம்பலாம் தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து ஜங்குக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிருவாங்க. ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்கும். இந்த வயசில் இந்த குழந்தை எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக நம்ம லக்கியோட 5th பர்த்டே தான்டா. ரொம்ப கிராண்டெல்லாம் இருக்காது. ஏன்னா அன்றைக்கி தான் லக்கி வந்து அவங்க அம்மாவே இழந்தாங்க அப்படின்ற ஒரு பெயினில் தான்
பெருசா எதுவுமே பண்ண மாட்டாங்க. சும்மா ஃபேமிலி மெம்பர்ஸோட வச்சு என்னதான் இருந்தாலும் சின்ன குழந்த, அவ ஏங்கக்கூடாது அப்படின்ட்டு சும்மா சின்ன பர்த்டே செலிப்ரேஷன் மாரி பண்ணுவாங்க. ஸோ அதே மாரி தான் ஏர்லி மார்னிங் தான் நம்ம லக்கி தான் எந்திரிச்சுட்டு அவங்க அப்பாவ பார்த்து உசுப்பிக்கிட்டே இருப்பாங்க. "அப்பா, அப்பா எந்திரிங்கப்பா! இன்னைக்கு லக்கியோட பர்த்டே எந்திரிங்க. இன்னைக்கு அம்மாவ பார்க்க போணும்ல, எந்திரிங்கன்னு சொல்றேன்ல." "ஆ எந்திரிச்சிட்டேன் பேபி. ஹேப்பி பர்த்டே பேபி." "அப்பா ஹேப்பி பர்த்டே சொன்னது இருக்கட்டும். வேகமா வாங்க. அம்மாவ பார்க்க போணும்." இன்னைக்கு என்ன என் பிரின்சஸ் அவங்க அம்மாவ பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆமா, நான் எப்பலாம் அம்மாட்ட என் பர்த்டே அன்னைக்கு ஏதாச்சும் கேட்குறேனோ, அது கண்டிப்பா நடக்கும். "அப்படியா? அப்ப என் பேத்தி என்னோட பிரின்சஸ் போன வருஷம் என்ன கேட்டாங்க?" ம். போன வருஷம் நான் அம்மாட்ட எனக்கு நெறையா ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு நெனச்சேன். டக்குன்னு எனக்கு ஒரு நல்ல ஸ்கூல்ல நெறையா ஃப்ரெண்ட்ஸ் கெடைச்சாங்கல்ல. எனக்கு டெய்லியும் என்னை யாரும் திட்டாம எனக்கு சாக்லேட் வாங்கி குடுக்கணும்னு நெனச்சேன். அதே மாரி எனக்கு இன்னும் டெய்லியும் சாக்லேட் வாங்கி தராங்கல்ல. ஏய்! அதெல்லாம் பண்ணது நான்டா. ஆனா பாராட்டு மட்டும் உங்க அம்மாக்கா? அதெல்லாம் கிடையாது. அம்மாட்ட சொன்னனால தான் எனக்கு எல்லாம் கிடைச்சுச்சு. அப்படியா? அப்ப இந்த பிரின்சஸ் இந்த தடவ அவங்க அம்மாட்ட என்ன கேட்பாங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஜிம்மின் அம்மா சொல்லியிருக்காங்க, நம்மளோட விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி யார்ட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. அது சரி. அந்த ஜிம்மின் கூட சேர்ந்து நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. அப்பா சீக்கிரம் வாங்க. யூமினுக்கு வேற நான் போய் சாக்லேட் கொடுக்கணும். சரி சரி எடுங்க. அப்பா போய் சக்குன்னு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுறேன். நீங்களும் அதுக்குள்ளேயும் ஃப்ரெஷ் அப் ஆகணும் ஓகேயா? ப்ராமிஸ் அப்படின்ட்டுவாங்க. ஸோ ஜங்குக்கும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தோடனே அந்த குழந்தையுமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரும்டா. அது வந்து என்னான்னு தெரில. ஆனால் வந்து ஜங்குக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருப்பாங்க, எப்போவுமே நம்ம ஒர்க்கை நீட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு. சாப்பிட்றதுலேருந்து எதாக இருந்தாலுமே இந்த வயசுலேருந்தே நம்ம பிரின்சஸ் வந்து ரொம்ப மெச்சூர்டாக தான் நடந்துக்கிடுவாங்க. ஐ மீன் அவங்க ஒர்க்கை அவங்களே பண்ணுறது அப்படின்ட்டு. நம்ம ஜங்குக்கு குளிப்பாட்டினா கூட, இல்லை நான் பிரின்சஸ் இப்போ பெரியவங்களாயிட்டாங்க, இனிமேல் நாங்களாக தான் குளிப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக குளிக்கிறது. ஆனால் அப்பப்போ வந்து ஜங்குக்கு தான் போட்டு உசுரை வாங்குவாங்க, அப்பா சோப்பை காணா ஷாம்பை காணா அப்படின்ட்டு. இதெல்லாம் ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபைனலாக 2 பேருமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தாண்டா வந்திருப்பாங்க. வந்தோடனே நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே தலையெல்லாம் தோட்டிட்டு அவங்க பிரின்சஸுக்கு வந்து சீ விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்பா அந்த ஃபேன் ஷர்ட் எடுங்க. பிரின்சஸ் உங்களோட சுகா மாமா உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்காங்க. இங்கே வாங்க, அப்பா உங்களுக்கு இந்த கவுன் வாங்கியிருக்கேன். இந்த ஒயிட் கலர் கவுன் போட்டால் என் பிரின்சஸ் ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க. இன்றைக்கி மட்டும் இதை போடுங்களேன். நான் ஃபேன் ஷர்ட் தான் போடுவேன். எனக்கு அது போட்டால் தான்ப்பா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிரின்சஸ் அப்பா ஆசைக்காகடா ப்ளீஸ். ஆ ரெட்டை ஜடை மாரி தானே போடுவாங்க. அந்த கெவுனை போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து 2 சைடு போனி டெயில் போடுவோம்ல, குதிரைவால் மாரி, அந்த மாரி தான் போட்டிருப்பாங்க. அதில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப் ஒன்று குத்திருப்பாங்கடா. பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. ஜங்குக்குமே ஒயிட் கலர் கேஷுவலாக ட்ரெஸ் போட்டு, அப்புறம் பிளாக் ஃபேண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே கண்ணாடிய தான்டா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ பிரின்சஸ் கண்ணுக்கு மட்டும் ஒரு ஒயிட் கலர் ஷேடோ மாரி தெரியும்டா. பட் அது என்ன ஏது கரெக்டாக தெரியவே தெரியாது. ஒரு மாரி இருக்கும் பிரின்சஸ்க்கு பார்க்குறதுக்கு. என்னாச்சு பிரின்சஸ்? ஏன் கண்ணாடி அப்படி வெறிக்க பார்க்குறீங்க? அப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. எனக்கு ஏதோ கண்ணில் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்காமல் இருக்கும்? நைட்டெல்லாம் என்னை தூங்க விட்டு போய் செல்ல படந்தேல பார்க்குறேன். அப்பா உங்களுக்கே தெரியும்ல உங்கள் பிரின்சஸ்க்கு பொம்மை படம் எவ்வளோ பிடிக்கும்னு. சரி இப்போ வாங்க, நம்ம போய் சீக்கிரம் அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டு நேராக பாட்டியோட ஹோட்டலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் கேக் வாங்கிட்டு நம்ம பிரின்சஸோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். ஓகேயா? ஓகேப்பா அப்படின்வாங்க. ஸோ நம்ம ஜங்குக் தாண்டா பிரின்சஸை தூக்கிட்டு கீழே போவாங்க. ஸோ நம்ம பிரின்சஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து புல்லட்டில் போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ அதுக்காக தான் இறக்கியிருப்பாங்க. பார்த்தீங்களா, நான் என் அம்மாட்ட கேட்டேன், சீக்கிரமே அப்பா என்னை வந்து இந்த மாதிரி வண்டியில் கூட்டிகிட்டு போகணுன்னு. இன்றைக்கி புல்லட்லேயே என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்போ அம்மாட்ட கேட்டால் எனக்கு கண்டிப்பாக நடக்குதுல்ல. ஏன்டா சொல்ல மாட்டேன்? நான் உனக்கு பண்ணால் நீ உங்கள் அம்மாவை சொல்கிறியா? நான் அம்மாட்ட கேட்டதுக்கப்புறம் தானே நீங்கள் பண்ணுறீங்க. அப்படிதான் அப்படின்வாங்க. நம்ம ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க பிரின்சஸோட ஃபோர்ஹெட்டில் தானே கிஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 பேரும் புல்லட்டில் தான் போவாங்க. செம்மையாக இருக்கும் அவங்க போகிறத பார்த்தா. ஸோ அவங்க பிரின்சஸை முன்னாடி தான் உட்கார வச்சுருப்பாங்க. அப்பப்போ அந்த தலையை தட்டி கொடுக்குறது, அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பாங்கடா. அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அவங்க போகிறது. ஸோ நேராக வந்து அவங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அந்த
டேங்கோட கிட்ட தான்டா உட்காந்துருப்பாங்க அந்த கல்லறையில. சில வந்து டேங் அழகா சிரிக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதில ஜீனோ ஜாங்கோக்னு பேர் எழுதியிருக்கும். ஸோ நம்ம பிரின்சஸும் நேரா போயிட்டு அந்த கல்லறைய தான் ஹக் பண்ணிக்கிருவாங்க. நம்ம ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு, அத வந்து கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அங்கனக்குள்ள அந்த ரிச்சுவல் பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கனக்குள்ள ஒரு சின்னதா ஒரு கேக் வச்சிருப்பாங்கடா, அவங்க 3 பேருக்கு மட்டும். கமான் பிரின்சஸ், கேக்க கேண்டில ஃப்ளோ பண்ணிட்டு, உங்க ஆசைய உங்க அம்மாட்ட கேளுங்க. ஏன்னா, உங்க அம்மா தானே நீங்க கேட்குறதெல்லாம் நிறைவேத்துறாங்க. ஆமா, ஆமா. என் அம்மா மட்டும் தான் நான் கேட்குறத நிறைவேத்துறாங்க. அப்டின்னுவாங்க. ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, கேண்டில தான்டா ஃபயர் பண்ணுவாங்க. ஸோ பிரின்சஸும் நேரா அவங்க அம்மாவ பார்த்துட்டு, அதாவது டேங்க பார்த்துட்டு தான் வந்து விஷ் பண்ணுவாங்க. அம்மா, ஸ்கூல்ல எல்லாருக்குமே அம்மா இருக்காங்க. எனக்கு உங்கள பார்க்கணும் போல இருக்கு. இன்னைக்கு ஒரு நாளாச்சும் நான் உங்கள பார்க்கணும்மா. ப்ளீஸ். எனக்கு அம்மாவானா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறணும்னு ஆசையா இருக்கு. உங்க சின்ன பிரின்சஸ் கேட்குறேன், எனக்காக பண்ணுங்கம்மா ப்ளீஸ்மா. ரொம்ப சாஃப்ட்டா சொல்லுவாங்கடா. சொல்லிட்டு அந்த கேண்டில வந்து ப்ளவ் பண்ணுவாங்க. ஸோ அங்க இருக்க ஃப்ளார்ஸ்லாம் அப்படியே அழகா அவங்களுக்கு மேல உதிரும். அது பார்க்குறதுக்கே என்னமோ கடவுள் அக்செப்ட் பண்ண மாரி இருக்கும். ஸோ பிரின்சஸும் ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க அப்பா தான் பார்ப்பாங்க. நம்ம ஜங்குக் ஒரு மாரி அந்த ஃபோட்டோவே தான் ரொம்ப எமோஷ்னலா பார்ப்பாங்க. "அப்பா, அப்பா இந்தாங்க." "ஓ! என் பிரின்சஸ் அதுக்குள்ளேயும் கட் பண்ணிட்டீங்களா என்ன?" "ம், ம். ஏன்னா ஸ்ட்ராபெர்ரில டக்குன்னு சாப்பிட்றணும்." அப்படின்னுவாங்க. ஸோ பீஸை கட் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் டேங்க் கிட்ட தான்டா வைப்பாங்க. ஸோ 2 பேருமே கொஞ்ச நேரம் அங்கனக்குள்ளே இருந்துட்டு, பேசிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ அந்த இடம் அவ்வளோ க்யூட்டா போயிருக்கும் அந்த மூமெண்ட்டு. நம்ம பிரின்சஸும் கரெக்ட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா, கேக் கட் பண்ணுற சீசன் டைம் தான்டா. நம்ம பிரின்சஸ தான் ஜங்குக் தூக்கி வச்சிருப்பாங்க. சடனா பார்த்தா அபர்ணா வந்து அங்க நிக்க வச்சிருப்பாங்க ஜின்னு. ஜங்குக்கு இது சுத்தமா பிடிக்காது. அவங்க நெறைய தடவ சொல்லியிருப்பாங்க, "விருப்பம் இல்ல. நீங்க எப்படி என்ன ஃபோர்ஸ் பண்ணலாம்" அப்படின்ட்டு. பட் அபர்ணாக்கும் மூவ் ஆன் ஆகுற மைண்ட் இருக்காது. நம்ம லக்கிக்கு ஒரு மாரி தான் இருக்கும். பட் சின்னதா ஸ்மைல் பண்ணுவாங்க, "வெல்கம் ஆன்டி" அப்படின்ட்டுன்னு. ஏன்னா இப்போ ஃபுல்லாமே வந்து நம்ம லக்கியும் அபர்ணாவ ஆன்டின்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஃபைனலா கேக் கட் பண்ற சீசன் டைம் தான்டா. ஸோ நம்ம ஜங்குக் தான் அவங்க பிரின்சஸ் கைய பிடிச்சிட்டு கட் பண்ண போவாங்க. அதுக்குள்ளேயும் ஜின்னு வந்து அபர்ணா கையெடுத்து ஜங்குக் கை மேல வச்சுருவாங்க. ஒரு மாரி சின்னதா ஸ்மைல் குடுப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம ஜங்குக் கட் பண்ணமே தான்டா அபர்ணாவும் சேர்ந்து தான் கட் பண்ணுவாங்க. அங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அப்படியே நம்ம பிரின்சஸ் ஃபேஸ்லாம் ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கும். என்னடா அப்படின்ட்டு. நம்ம ஜங்குக்கு சுத்தமா பிடிக்காது. பட் இருந்தாலும் நம்ம பிரின்சஸோட பர்த்டே அன்னைக்கும் நம்ம எதுவும் பண்ணிறக்கூடாது அப்படின்ட்டு அமைதியா தான் அந்த செலிப்ரேஷன் போய்க்கிட்டுருக்கும். நம்ம பிரின்சஸுமே ஜங்குக்கு ஃபீட் பண்ணிட்டு, அப்புறம் அபர்ணாக்கு ஃபீட் பண்ற மாரி தான் வருவாங்க. பட் அத தாண்டி நம்ம ஜின்னுக்கு தான் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அபர்ணாக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். பட் ஃபைனலா என்ன பண்ண அப்படின்ட்டு அந்த மூமெண்ட்டும் அங்கனக்குள்ள முடிஞ்சிருக்கும்டா. நம்ம பேபி நம்ம லக்கி தான் ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. "ஏய் ஏய் என்ன யூமின் என்னாச்சு? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அப்பா ஜிமின் அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அபர்ணா ஆன்ட்டிய ஜங்குக் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம்." "கல்யாணமா? அப்படின்னா?" "அப்படின்னா, எப்படி என் அப்பாவுக்கு ஜிமின் அம்மாவோ, அதே மாரி ஜங்குக் அப்பாவுக்கு அபர்ணா ஆன்ட்டி வந்துருவாங்க." "ஆ, ஆனா அதுக்கு தான் என் அம்மா இருக்காங்களே." "தெரியல. ஆனா வீட்ல அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒட்டு கேட்டேன்." "ஆ, அப்பா இப்ப என்ன பண்ண நானு?" தெரியலையே. ஒருவேளை இவங்க வந்துட்டா, அம்மா அப்புறம் என்ன பண்ணுவாங்க?" தெரியலையே. நான் இத மட்டும் தான் ஒட்டு கேட்டேன். நான் வேணா போய் ஃபுல்லா கேட்டு வரவா?" "வேணாம் வேணாம் யூமின். ஏன் ஆன்ட்டி வரணும்?" "தெரியல. உனக்கு ஆன்ட்டி பிடிக்கும்ல. அப்புறம் என்ன வரட்டும்." "ஏய் வேணாம், நீ வர விடாத." "ஏன் அப்படி சொல்ற வருண்?" அப்படின்ட்டுவாங்க. ஸோ வருண் வந்து அவங்க ஸ்கூல்மேட் தான்டா. நான் ஏன் சொல்றேன்னா, ஆன்ட்டி வந்துட்டா அப்புறம் அப்பாவும் உன்ட்டருந்து பிரிச்சுக்குருவாங்க. அப்புறம் நீ அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. என் அப்பா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. நான் சொல்றேன்ல. என் அப்பா அப்படிலாம் கிடையாது. நீங்க பொய் சொல்றீங்க. நீங்கலாம் கிளம்புங்க. நான் என் அப்பாட்ட போறேன்.
அப்படின்ட்டு அங்கேருந்து போயிருவாங்கடா. ஸோ நேரா போய் ஜங்குக்க தான் ஹக் பண்ணிக்கிருவாங்க. "அப்பா, அப்பா." "ம். சொல்லுமா." "நீங்க என்ன விட்டு எங்கேயும் போமாட்டீங்கல்ல? என் கூட தானே இருப்பீங்க." அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து டேங் கேட்ட ஃபீலிங் வரும். ஒரு மாரி அவருக்கே ஒரு மாரி டியர்ஸா ஆயிரும். "அப்பா எங்க போறேன்? டாடா உன் கூட தான் இருப்பேன்." ஐ லவ் யூ டாடா அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிருவாங்க. ஸோ ஃபைனலா அந்த செலிப்ரேஷன் முடிச்சுட்டு எல்லாரும் போயிருப்பாங்கடா. போனதுக்கப்புறம் நம்ம ஜங்குக் ஃபேமிலி, அப்புறம் அபர்ணா ஃபேமிலி தான் இருப்பாங்க. நம்ம பிரின்சஸ் வந்து தூங்குன மாரி ஒரு மாரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு தான் ஜங்குக்கோட ஷோல்டர்ல இருப்பாங்க. "ஜங்குக், முடிவா சொல்றேன். நீ ஒழுங்கா அபர்ணாவ கல்யாணம் பண்ணிக்கோ. கண்டிப்பா உன் குழந்தைய நல்லா பார்த்துக்கிருவா." "அம்மா, நானும் முடிவா சொல்லிட்டேன். 5 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னால டேயாங்க தவிர வேற யாரையும் அந்த இடத்துல எடுத்து பார்க்க முடியாதுன்னு. உங்களுக்கு புரியலையா? அப்பா, வாய தொறந்தே நான் கேட்குறேன். என் இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, எனக்காக வேற ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணுவீங்களாப்பா?" அப்படின்டுவாங்க. ஆரம்க்கு புரியுது. ஏன்னா கண்டிப்பா அவரு அக்செப்ட் பண்ண மாட்டாரு. சிங்கிள் பேரண்டா ஜங்குக்க வளர்ப்பாரே தவிர, ஜின் இருக்க இடத்துல கண்டிப்பா ஒருத்தவங்கள வச்சு பார்க்க மாட்டாரு. ஸோ அதனாலயுமே அவரே கொஞ்ச நாள்ல வந்து ஃபோர்ஸ் பண்றத விட்டுருப்பாரு ஜங்குக்க. ஆனா ஜின்னுக்கு வந்து ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். நம்ம பையன் வந்து கஷ்டப்படுறானே! அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அப்டின்ட்டு. அது மட்டும் இல்லாம தனியா இருக்கறனால தான் டேங்கோட ஞாபகத்திலேயே இருக்கான். அவனுக்குன்னு ஒரு லைஃப் வந்துட்டா கண்டிப்பா டேங் ஞாபகம் இருக்காது அப்டின்னு அந்த யோசனையில தான் நம்ம ஜின்னு யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா, என்னதான் ஜங்குக் வந்து வெளிய ஸ்ட்ராங்கா இருந்தாலும், உள்ள அவருக்குள்ள இன்னும் ரொம்ப பெயின் இருக்க தான் செய்யும். அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டாங்க போல. ப்ளீஸ்மா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. டேய்! உனக்கு உன் குழந்தை முக்கியம்னா, எனக்கு என் குழந்தையோட வாழ்க்கை முக்கியம்டா. நீ டேயாங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப அதே டேயாங்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன்னு சொல்றப்ப, எனக்கு டேயாங் மேல கோவம் தான்டா வருது. புரியுதா இல்லையா உனக்கு? அம்மா, இதனால நீங்க வெறுக்கணும்னா என்ன வெறுங்க. என் டேயாங்க வெறுக்காதீங்க. நான் உங்கள விட்டுலாம் போயிறக்கூடாதுன்னு தான் இந்த உயிர என் கையில குடுத்துட்டு போயிருக்கான். உங்களுக்கு நான் இங்க இருக்கிறது கஷ்டமா இருந்தா சொல்லிருங்க. என் பிரின்சஸ கூட்டிட்டு நான் எங்கேயாச்சும் போயிர்றேன். தயவு செஞ்சு இன்னொரு தடவ கல்யாண பேச்சு எடுத்துட்டு வராதீங்க. அப்டின்டுவாங்க. பட் வந்து நம்ம ஜின்னுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்க பேசலான்னு தான் போவாங்க. பட் அதுக்குள்ளேயே மயூரி வந்து அ ஜின்னுக்கு ஜங்குக் கிட்ட தான் போய் நிக்குவாங்க. "என்ன பார்த்து சொல்லு ஜங்குக். நீ எங்க வேணாலும் போ. ஆனா என்னையும் கூட்டிட்டு போ. நீயும் டேயாங்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்றப்ப, அத நான் அக்செப்ட் பண்ணிட்டு விலகிட்டேன். ஆனா இப்ப நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. அபர்ணா, ப்ளீஸ் ஜங்குக். என்ன நீ உன்னோட ஒய்ஃபா வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் இந்த வீட்டோட வேலைக்காரியாச்சும் வச்சுக்கோ. ப்ளீஸ். உன் கூடயும் இந்த குழந்தை கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ப்ளீஸ்டா. அப்படின்டுவாங்க. ஸோ திடீர்னு பார்த்தா, அங்க கிச்சன்லேருந்து எல்லா திங்ஸும் கீழ விழுகுற மாரி இருக்கும். எல்லாருக்குமே ஒரு மாரி இருக்கும். குழந்தையும் டக்குன்னு எந்திரிச்சிருக்கும். ஸோ எந்திரிச்சுட்டு அந்த கிச்சன் சைடு தான்டா பார்க்கும். அங்கனக்குள்ள ஒரு மாரி ஒயிட் கலர்ல ஏதோ புகை மாரி போகும் குழந்தைக்கு. ஸோ குழந்தை அத பார்த்தோனே டக்குன்னு பயந்துட்டு ஜங்குக்கோட கழுத்திலேயே படுத்துரும் திருப்பி ஒரு மாரி பயத்திலேயே. ஸோ அப்போ வந்து எல்லாரும் பயந்துட்டு கிச்சனுக்கு தான் போய் பார்ப்பாங்க. பார்த்தா பூனை தான் சுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ பூனை தான் அப்படின்ட்டு அவங்களும் ஃப்ரீயா விட்டுருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் அவரும் ஒரு மாரி நர்வஸ் ஆயிட்டு அப்படியே திருப்பி பிரின்சஸோட தான் வந்து நிப்பாங்க. ஜின் ஜிமின் ம். "நீ பிரின்சஸ கொஞ்சம் பார்த்துக்கோ. நான் அபர்ணாகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்." அப்படின்டுவாங்க. எல்லாரும் மேபி ஜங்குக் அக்செப்ட் பண்ணியிருப்பானோ அப்படின்னு தான் நெனப்பாங்க. சரின்ட்டு இப்ப ஜிமின கிட்ட குடுக்க தான் போவாங்க. பட் நம்ம பிரின்சஸ் வந்து விடவே மாட்டாங்க. ஜங்குக்கோட ஷோல்டர இறுக்கி டைட்டா பிடிச்சுக்கிருவாங்க. "பிரின்சஸ், அப்பா போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன். ம். நீங்க அதுவரைக்கும் ஜிமின் அம்மா கூட இருங்க." அப்படின்ட்டு ஜிமின்ட்ட தான்டா குடுத்து அவங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு போவாங்க. பட் வந்து நம்ம
அ லக்கிக்கு விடவே மனசு வராது. ஒரு மாரி எந்திரிச்சுட்டு, "அப்பா போகாதீங்கன்னு" ரொம்ப அழுவாங்க. பட் அதுக்குள்ளேயே வந்து ஜின்னு வந்து டக்குன்னு லக்கிய வாங்கிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. ஜங்குக்கும் ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். அவங்க பிரின்சஸ் அழ வைக்கிறோமே அப்டின்ட்டு. பட் பிரின்சஸ்லாம் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. அது பார்க்க நம்ம அ அபர்ணாக்கும் ஒரு மாரி தான் இருக்கும். பட் ஜங்குக்கு வந்து இதுக்கு மேல ஒருத்தவங்களுக்கு ஃபேக்கான ஹோப் குடுக்க புடிக்கல. ஸோ உடனே அபர்ணாவ கூட்டிட்டு வெளிய தான்டா வந்திருப்பாங்க. அபர்ணாவும் ஜங்குக்க தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உன் பிரின்சஸ் அழுகுறாங்க. நீ போய் பார்க்க விரும்பலையா? எனக்கு புரியுது. அபர்ணா, தயவு செஞ்சு நீ என்ட்ட என்ன எதிர்பார்க்குறியோ அது கண்டிப்பா கிடைக்காது. பேருக்கு கூட என்னோட வாழ்க்கையில யாரையும் கொண்டு வந்து பார்க்க நான் விரும்பல. தயவு செஞ்சு மூவ் ஆன் ஆகு. உன்ட்டருந்து மூவ் ஆன் ஆகுறது ஈஸியா இருந்தா நான் எப்பயோ மூவ் ஆன் ஆயிருப்பேன் ஜங்கு. கஷ்டமா இருக்கனால தான் திருப்பி திருப்பி உன்ட்ட வரேன். புரியுதா? அபர்ணா, அங்க இருக்க எல்லாருக்கும் வேணா தியாங்ன்றவன் ஏற்கனவே இறந்துட்டு தான் இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட டெய்லி லைஃப்ல என் டேங் என் கூட இருந்துகிட்டு தான் இருக்கான். மனசுலயும் நெனப்புலயும் அவன வச்சுக்கிட்டு பேருக்கு கூட என்னால உன் பக்கத்துல வர முடியாது. நீ உண்மையிலே என்ன லவ் பண்றேன்னா, எனக்காக ஒண்ணே ஒண்ணு பண்ணு. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அத ஸ்பாயில் பண்ணிக்கிறாத ப்ளீஸ். எப்புட்றா? நீ ஒருத்தன மனசுல வச்சுக்கிட்டு மூவ் ஆன் ஆக முடியாம தவிக்கும்போது, என்னால மட்டும் ஏன் இப்படி பண்ண முடியாது? ஆ? என்னால மட்டும் எப்படி முடியும்னு நெனைக்கிற? அபர்ணா ப்ளீஸ். நான் ஆல்ரெடி என் பிரின்சஸ சரியா வளர்க்க முடியலன்னு ஒரு கஷ்டத்துல இருக்கேன். என்ன மாரியே என் பிரின்சஸ்க்கும் பொய்யா கூட வேற ஒருத்தவங்கள கொண்டு வந்து எங்க லைஃப்ல விட விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு நான் உன் லைஃப்ப ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு ஒரு குற்ற உணர்ச்சியில என்ன வாழ வைக்காத. என் வாழ்க்கையில எப்பயுமே டேயாங் மட்டும் தான். அந்த டேயாங்க நெனச்சுக்கிட்டே இந்த லைஃப்ப வாழ்வேனே தவிர, என்ட்டருந்து எதுவும் எதிர்பார்க்க முடியாது அபர்ணா. புரிஞ்சுக்கோ. ஆல்ரெடி நான் பெயின்ல இருக்கேன். அட்லீஸ்ட் நான் குற்ற உணர்ச்சியில இருக்கக்கூடாதுன்னு நீ நெனச்சேன்னா, உனக்குன்னு ஒரு லைஃப்ப தேடிக்கோ. அப்டின்டுவாங்க. அபர்ணாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களும் ஒரு மாரி அழுதுட்டு அங்கருந்து கெளம்பியிருப்பாங்கடா. நம்ம ஜங்குக்கு ஒரு மாரி கண்ண இறுக்க மூடிட்டு அந்த நட்சத்திரத்த தான் பாப்பாங்க. அப்டியே அந்த நட்சத்திரம் வந்து திடீர்னு அங்கருந்து மறைஞ்ச மாரி இருக்கும். அது பார்க்க ஜங்குக்கு கஷ்டமா இருக்கும். அவர் அப்டியே கண்ண தாண்டா க்ளோஸ் பண்ணிக்கிருவாரு. அப்டியே அவங்க மேல வந்து அந்த ஒரு காத்து இருக்கும்ல, அது வந்து அவ்ளோ லவ்லியா அவங்க ஸ்கின்ன தொட்டுட்டு போகும். என்னமோ இந்த கஷ்டத்துக்கு அந்த காத்து ஒரு மருந்து மாரி இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணா பிரின்சஸ் தான்டா ரொம்ப அழுது அழுது தேங்கி ஏங்கி இருப்பாங்க. நம்ம ஜின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க பிரின்சஸ் எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ண. முடியவே முடியாது. நம்ம ஜிம்மினும் ரொம்ப ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. முடியவே முடியாது 2 பேராலயும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா, நம்ம பிரின்சஸ் வந்து நீங்க எல்லாரும் போங்க போங்கன்னு எல்லாரையும் புடிச்சு வெளிய தள்ளி விட்டுருவாங்க. எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும். பிரின்சஸ் இப்படி பண்ணாத. எல்லாரும் போங்க. எல்லாரும் எங்க அம்மாவ வெறுக்குறீங்கல்ல? நீங்க தானே சொன்னீங்க எங்க அம்மாவ வெறுக்குறேன்னு. எங்க அம்மாவ வெறுத்தா என் கூட வரக்கூடாது. வெளிய போங்க. பிரின்சஸ் பாட்டி தெரியாம சொல்லியிருப்பாங்க. இல்ல. ஜிம்மின் ஜிம்மின் ஆன்ட்டி போங்க. ஜிம்மின் ஆன்ட்டியா? ஏய் நான் உன் அம்மாடா அம்மாம்மா. இல்ல. எல்லாரும் என் அப்பாவ என்ட்டருந்து பிரிக்க பார்க்குறீங்க. பிரிச்சு அந்த ஆன்ட்டி கட்டி வச்சா, என்ன எல்லாரும் இங்கேருந்து ஈஸியா வெளிய அனுப்பிடலாம்ல? ஏய்! இப்படிலாம் யார் சொல்லிக் குடுத்தா? ஆ? நீ எங்களோட ஹாப்பினஸ். உன்ன எப்படி நாங்க வெளிய அனுப்புவோம்? இல்ல, இல்ல. போங்க, போங்க. அப்படின்ட்டு எல்லாரையும் புடிச்சு அடிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வெளிய வந்துட்டு ஜங்குக்க கூட்டிட்டு வரலான்னு தான் போயிருப்பாங்க. ஸோ அந்த பிரின்சஸ்மே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே அந்த ஜன்னல் கிட்ட தான்டா வரும். அந்த ஸ்டார தான் பார்க்கும். ஸோ அந்த ஸ்டார் அங்க இருக்காது. பிரின்சஸ்க்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா ஆயிடும். அம்மா, அம்மா எங்க போனீங்க? நீங்க வாங்க. எனக்கு பிரின்சஸ்க்கு தனியா இருக்க பயமா இருக்கு. அப்பாவையும் அந்த ஆன்ட்டியையும் கல்யாணம் பண்ண போறாங்களாம். என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போயிடுறீங்களா? அப்பாக்கு நான் அப்புறம் தேவைப்பட மாட்டேன்ல. ஆன்ட்டி வந்துட்டா.
எனக்கு நீங்க தாம்மா வேணும். ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா வாங்கம்மா என்ட்ட" அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாரி கெஞ்சுவாங்கடா. சடனா பார்த்தோம்னா, அந்த ரூம்குள்ள காத்தடிக்கிற மாரி இருக்கும். அப்படியே ஒரு மாரி ஒயிட் கலர்ல ஒரு புகை ஒரு இடத்துல மட்டும் உருவாகும். நம்ம பிரின்சஸ்க்கு பார்க்கும்போது செம்ம பயமா இருக்கும். ஒரு மாரி பயந்துக்கிட்டு ஒரு ஓரத்துல போய் உட்காந்துக்குருவாங்க. "அம்மா, அம்மா பிரின்சஸ காப்பாத்துங்க. பயமா இருக்கு பிரின்சஸ்க்கு. டாடா, டாடா" அப்படின்னு கத்தும். அப்படியே திடீர்னு பார்த்தோம்னா, யாரோ வந்து அந்த பிரின்சஸோட ஹேர வந்து சாஃப்ட்டா ரப் பண்ற மாரி இருக்கும். ஸோ நம்ம பிரின்சஸ் ஒரு மாரி பயத்துல தான் யாருன்னு பார்ப்பாங்க. "அம்மா" அப்படின்ட்டு அவங்க நம்ம டேங் தான்டா. அவங்கள போய் ஹக் பண்ணிக்கிறோம். "அம்மா நீங்க" என் பிரின்சஸ் கேட்டு, அவங்க அம்மா ஏதாச்சும் பண்ணாம இருந்திருக்காங்களா என்ன? ம். அதான் பிரின்சஸ் கேட்ட உடனே, அந்த அம்மா அந்த கார்டுட்ட பேசி இங்க வந்துட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த கார்டும் ரொம்ப சாஃப்ட்டான கேரக்டர். அப்படியே என் பிரின்சஸ் மாரி. அதான் என் பிரின்சஸோட ஃபுல்ஃபில் பண்ண என்ன அனுப்பி விட்டுட்டாரு. ஸோ, இதுக்கப்புறம் இந்த பிரின்சஸ் கூட தான் இவங்க அம்மா இருக்க போறாங்க. அப்படின்டுவாங்க. நம்ம பிரின்சஸ்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவங்க அம்மாவ தான் ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுவாங்க. "ஏம்மா என்னை விட்டு போனீங்க? ம். பிரின்சஸ் உங்கள எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? மிஸ் யூ ஸோ மச்மா." அம்மாவும் இந்த பிரின்சஸை ரொம்ப மிஸ் பண்ணேன். என் பிரின்சஸ் ஒவ்வொரு தடவையும் அழும்போது, "அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? ஆனா என் பிரின்சஸ் தான் அழுகைய நிப்பாட்டவே மாட்றீங்க." அப்படின்டுவாங்க. பிரின்சஸ் டக்குன்னு அது ஹக்க வந்து ப்ரோக் பண்ணிட்டு அவங்க கண்ண தாண்ட தொடைப்பாங்க. பாருங்க, பிரின்சஸ் அழவே இல்ல. பிரின்சஸ் குட் கேர்ள் அழாது. ம். என் பிரின்சஸ் குட் கேர்ள். அதே மாரி அவங்க அப்பா மாரி ஸ்ட்ராங் பாய். அழமாட்டாங்க. ம். நான் அப்பா மாரி ஸ்ட்ராங்கான கேர்ள். அழமாட்டேன். அப்படின்டுவாங்க. ஸோ, அங்க வந்து சடனா யாரோ கதவ ஓப்பன் பண்ற மாரி இருக்கும்டா. நம்ம ஜங்குக் தான் நேரா வந்து அவங்க பிரின்சஸ தான் தூக்குவாங்க. பிரின்சஸ் எதுக்கு அழுதீங்க? என்னாச்சு? அப்பா அது வந்து அப்படின்ட்டு டேங்க தான்டா பார்ப்பாங்க. பட் டேங் வந்து சொல்லாத அந்த மாரி சொல்லுவாங்க. நம்ம ஜங்குக்கும் அந்த சைடு தான் பார்ப்பாங்க. என்னாச்சு பிரின்சஸ்? என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா. நான் வந்து ஏன் அழுதேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, "நீங்க வந்து மயூரி ஆன்ட்டிய நீங்க வந்து அபர்ணா ஆன்ட்டிய கல்யாணம் பண்ணிக்கிற போறீங்களாம். கல்யாணம் பண்ணிட்டா நீங்க என்ன விட்டுட்டு போயிருவீங்கல்ல, அதுக்கு தான் அழுதேன். எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்க கல்யாணம் பண்ண மாட்டீங்கன்னு. எனக்கு எனக்கு அம்மா வேணாம். எனக்கு அம்மா மட்டும் தான் வேணும்." "ஐ ப்ராமிஸ் பிரின்சஸ். உங்க அம்மாவ தவிர வேற யாரையும் இந்த இடத்துல வச்சு நான் பார்க்க மாட்டேன். இதுக்காக தான் நீங்க அழுதீங்களா? ம். உங்க அப்பா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா எவ்வளோ பிடிக்கும்னு?" "எனக்கு தெரியும்ப்பா. உங்களுக்கு அம்மான்னா ரொம்ப பிடிக்கும்னு. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு சொன்னனால எனக்கு கோவத்துல அழுக வந்துருச்சு. ஐம் சாரிப்பா" அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக்கும் பிரின்சஸோட ஃபோர்ஹெட்ல தான்டா கிஸ் பண்ணிட்டு, அப்படியே அங்க அப்படியே கட்டில்ல தான் படுப்பாங்க 2 பேரும். அவங்க கைக்குள்ள தான் அவங்க குழந்தைய அவ்வளோ சாஃப்ட்டா கேர் பண்ணிக்கிருவாங்க. ஸோ நம்ம டேயாங் வந்து இதெல்லாம் வந்து தூரத்துலேருந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான்டா இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க பேபி தூங்குனதுக்கப்புறம் தான்டா செக் பண்ணி பார்ப்பாங்க. எதுவும் ஃபீவர் எதுவும் இருக்கான்னு. பட் இந்த தடவ ஃபீவர் இருக்காது. அதுவே போதும் அப்படின்ட்டு தான் ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ வழக்கம் போல டேயாங்கோட அந்த லெட்டர் இத தான்டா எடுத்து திருப்பி திருப்பி படிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்பதான் டேயாங் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது ஞாபகம் வரும். "ஏய் மாமா, என்ன பாரேன்." "என்னடா? ம். மணி 12 ஆச்சு. தூங்க வேணாமா?" "டேய் என்ன பாருடா அப்படின்டுவாங்க. ஜங்குக் ஒரு மாரி திரும்பி பார்ப்பாங்க. கண்ணெல்லாம் டியர்ஸா இருக்கும். "எதுக்கு அழுகுற? பிரெக்னன்சினா அந்த மாரி பெயின் இருந்தா தான் குழந்தை பிறக்கும். ம். இதுக்கெல்லாம் அழுவியா? இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா நான் பிரெக்னன்ட்டாவே உன்ன ஆக்கியிருக்க மாட்டேன்டா." அப்படின்டுவாங்க. நான் ஆக்சுவலா அந்த டைம் வந்து டேயாங் கூட செக்கப் போம்போது, ஒரு டெலிவரி ரூம தாண்டி தான் வந்திருப்பாங்க. அதுலேருந்து அவ்ளோ சவுண்ட் வந்திருக்கும். அத கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜங்குக்கே தெரிஞ்சிருக்கும், இது இவ்ளோ பெயின்ஃபுல்லா இருக்குமா அப்படின்ட்டு. "ஜங்குக்,
இது எவ்வளோ பெயினா இருந்தாலும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு லைஃப் கிடைக்குதுல்ல. ம். அத பாரு. பிரெக்னன்சி தான, வேற என்ன ஆகப்போது? டேய்! பயமா இருக்குடா. நம்ம வேணா சிசரிங் சொல்லிக்கிறோமா? ம். நார்மல் டெலிவரி தான வலிக்கும். சிசரிங்னா வலிக்காதுல்ல. கண்டிப்பா அதுக்கப்புறம் பேபியெல்லாம் வேணான்டா. ஐயோ! என் கிறுக்கு புருஷா இங்க வா! அப்டின்ட்டு சங்குக்க தான் ஹக் பண்ணிட்டு அவங்களோட செஸ்ட்ல படுக்கிற மாரி தூங்க வச்சிருப்பாங்க. இங்க பாரு. இதெல்லாம் அவ்வளோ பெரிய வலி கிடையாது. எனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷத்த குடுத்துருக்க. ம். சின்ன வயசுலேருந்து பாசம்னா என்னன்னு தெரியாம ஒரு அநாத ஆசிரமத்தில வளர்ந்தவேன்டா நான். இவ்ளோ பெரிய இத குடுத்துட்டு, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா என்ன? ஆனா, என்ன பாரேன் அப்டின்ட்டாங்க. ஜங்குக்கு ஒரு மாரி பாவமா டேங்க தான் பார்ப்பாங்க. ஒரு வேள பிரெக்னன்சில நான் இறந்துட்டேன்னா, உன்ன கொன்றுவேன்டா. ச்சீ! மாமா நான் சொல்றத முழுசா கேளு. எனக்கு அப்பலாம் எதுவும் ஆகாது. ஒரு வேள நான் இறந்துட்டேன்னா, என் குழந்தைய நீ பத்திரமா பார்த்துக்கணும். புரியுதா? வேற எவங்க பேச்சையாச்சும் கேட்டு 2வது கல்யாணம் பண்ணா உன்ன கொன்றுவேன்டா. ஏன்னா, என் அப்பாவும் அடுத்தவங்க பேச்ச கேட்டு 2வது கல்யாணம் பண்ணி தான், என் வாழ்க்கை இந்த கஷ்டத்த அளவுக்கு என் கஷ்டத்த அனுபவிச்சேன். என் அப்பா இறந்ததுக்கப்புறம் 10 வயசு குழந்தன்னு கூட பார்க்காம என்ன வீட்ட விட்டு வெளிய தொரத்திட்டாங்க. நம்ம குழந்தைக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் தான்டா மதிப்பு. சின்னம்மா, நாமச்சின்னப்பா நல்லா பார்த்துக்குருவாங்க. ஆனா நம்ம இருந்து பார்க்குற மாரி வராது. ஒரு வேளை எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா, பயத்தோடயே சுத்திக்கிட்டு இருப்பேன் மாமா. நம்ம குழந்தைய யார் பார்த்துக்குருவாங்கன்ட்டு. நீ நம்ம குழந்தைய பார்த்துக்குருவேல? ஏய்! அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் ஆகாது. அதெல்லாம் நீயும் நானும் சேர்ந்து நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்கலாம். அதே மாரி என் மனசுல உன்ன தவிர வேற யாருக்கும் இடம் குடுக்க மாட்டேன்டா. புரியுதா? பைத்தியக்காரன் மாரி பேசக்கூடாது என்ட்ட. அமைதியா தூங்கு. அப்படின்டுவாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் நம்ம ஜங்குக் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம டேயாங் தான் அப்படியே ஒரு மாரி கஷ்டமா ஜங்குக்கோட ஹேர தான்டா ரப் பண்ணுவாங்க. பட் அது பார்க்குறதுக்கு காத்துல கோதி விடுற மாரி தான் இருக்கும். ஆனா நம்ம டேயாங் தான் வந்து சாஃப்ட்டா அந்த இத வந்து அந்த ஹேர வந்து டச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது நம்ம பிரின்சஸ் தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது நம்ம அம்மா தான் அப்ப அப்படின்ட்டு. நம்ம ஜங்குக் வந்து அத ஃபுல்லாமே ஹார்ட்ல ஹக் பண்ண மாரி வச்சு அழுவாங்கடா ரொம்ப. ஏய் பாத்தியாடா? இப்போ வரைக்கும் உன்ன நெனச்சு மட்டும் தான் பைத்தியக்காரன் மாரி சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னோட ப்ராமிஸ நான் காப்பாத்திட்டேன். ஆனா நீ தான் என்ன விட்டுட்டு போயிட்ட. உன் ப்ராமிஸ நீ காப்பாத்தலைல. செத்தாலும் என்ன விட்டு போமாட்டேன்னு சொன்னேல்லடா. என்ன பாதியில தவிக்க விட்டு போயிட்டேல்ல. அப்படின்டுவாங்க. ஸோ ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஜங்குக்கு. ஃபைனலா அவங்களும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க பிரின்சஸ் கிட்ட தான்டா வருவாங்க. அவங்க பிரின்சஸும் நல்லா தூங்குற மாரி ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்க அப்பா வந்தோனே அவங்க அப்பா ஹக் பண்ணிட்டு 2 பேரும் தூங்குவாங்கடா. ஸோ எப்பயும் போல நம்ம டேங் வந்து கரெக்ட்டா அங்க பக்கத்துல படுத்துக்கிறாங்க. பிரின்சஸ் பக்கத்துல படுத்துட்டு ஜங்குக்கோட ஹேர தான் ரப் பண்ணுவாங்க. நான் எப்பயும் உன்ன விட்டு போனதில்ல மாமா. இப்பயும் போக முடியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்டுவாங்க. அவங்க பிரின்சஸ் டக்குன்னு திரும்பி அவங்க அம்மா பக்கம் தான் படுத்துக்கிருவாங்க. "அம்மா, அம்மா நான் உங்கள ஹக் பண்ணிக்கலாமா? பா" அப்படின்ட்டு ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழகா தூங்குவாங்கடா. நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜங்குக் எந்திரிச்சு பார்ப்பாங்க. எப்பயுமே பிரின்சஸ் அவங்கள ஹக் பண்ணி தான் தூங்குவாங்க. இந்த தடவ என்ன இந்த சைடு திரும்பி படுத்துருக்கான் அப்படின்ட்டு ஒரு ஒரு மாரி அத பெருசா கண்டுக்கிற மாட்டாங்க. அப்படியே விட்டுருவாங்க. ஸோ போயிட்டு குளிக்கிறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பிரின்சஸ் தான் கண்ண தொறந்துட்டு அவங்க அம்மாவ பார்ப்பாங்க. நம்ம டேங் அவ்ளோ அழகா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "என்னாச்சு? என் பிரின்சஸ் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போ வேணாமா? ஆனா ஸ்கூலுக்கு போனா நான் உங்கள மிஸ் பண்ணுவேனே!" "அதெல்லாம் கிடையாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா நீ எங்க போனாலும் அங்க எல்லாம் நான் வரலாம்." "அப்படியாம்மா? ம். சரி இப்ப வாங்க." அப்படின்டுவாங்க. ஸோ நேரா வந்து நம்ம பிரின்சஸ் தான் எந்திரிச்சுட்டு நேரா குளிக்கிற இடத்துக்கு தான் போவாங்க. "அப்பா, அப்பா என்ன இன்னைக்கு நீங்க குளிப்பாட்டி விடுறீங்களா?" "என்னடா? எப்பயுமே நான் பெரிய பொண்ணாயிட்டேன். நானா தனியா குளிப்பேன்னு சொல்லுவ. இன்னைக்கு என்ன?" "ப்ளீஸ்மா" அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு, அவங்க பிரின்சஸ தான்டா டப்ல இறக்கி விட்டு குளிப்பாட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டேங்கும் அங்க தான் இருப்பாங்க. இத பார்க்குறதுக்கு அந்த பிரின்சஸ்க்கு எப்படின்னா,
ஃபைனலா என் ஃபேமிலிலாம் என் கூட இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் இருக்கும். நம்ம ஜங்குக் அங்கிட்டு போனோனே நம்ம டேங் தான் வந்து பிரின்சஸ்க்கு சோப்பெல்லாம் போட்டு விடுறது. இந்த மாரி ரொம்ப அழகா இருக்கும். இத தான் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த மாரி அந்த பிரின்சஸும் அந்த மூமெண்ட்ட அவ்ளோ அழகா என்ஜாய் பண்ணுவாங்க. "என்னடா! அதுக்குள்ளயும் நீயே தலைக்கு குளிச்சிட்ட போல. ம். அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்ட?" "அப்பா கண்ணு எரியுது தண்ணிய ஊத்துங்க" அப்படின்னுவாங்க. ஸோ ஜங்குக்கும் வந்து தண்ணி ஊத்திட்டு ஃப்ரெஷ் அப் நல்லா கெளப்பி தான்டா விடுவாங்க. "என்ன இன்னைக்கு பிரின்சஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க?" "ஏன்னா நான் நேத்து அம்மாட்ட ஒரு விஷ் கேட்டேன். அது அம்மா நிறைவேத்திட்டாங்களே." "அப்படியா? என்ன விஷ் கேட்டீங்க?" "அதெல்லாம் சொல்ல முடியாது." "என்னடா நீ தானே சொன்ன நிறைவேத்திட்டா சொல்லலாம்ன்னு." ம். ஏன்னா இந்த விஷயம் சொல்ல முடியாதே! அப்டின்ட்டு ஜங்குக் தான் செக்ல கிஸ் பண்ணிட்டு அங்கருந்து கெளம்பியிருப்பாங்க. ஸோ நேரா வந்து சாப்பாடு தான்டா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சாப்ட்டு டேங் முன்னாடி தான் நின்று ப்ரேயர் பண்ணுவாங்க. எப்பயுமே எங்க போனாலும் அவங்க அம்மாட்ட ப்ரேயர் பண்றது வழக்கம். ஸோ அதே மாரி தான் ஜங்குக்கும் போயிட்டு வரேன் இந்த மாரி சொல்றதெல்லாம் வழக்கமா இருக்கும். ஸோ அதே மாரி தான் அவங்க கெளம்புவாங்கடா. அப்ப திடீர்னு அப்பதான் நோட் பண்ணுவாங்க. அந்த அந்த ஒரு சொல்லியிருப்பேன்ல கதவு கிட்ட ஒரு வீடு மாரி இருக்குன்ட்டு. அதுல ஒரு ராட்டினம் மாரி இருக்கும். அது சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது வாங்கி வச்சது வந்து நம்ம டேங் தான். அவங்களுக்கு வந்து ராட்டினம் பிடிக்கும்னு வாங்கி வச்சிருப்பாங்க. இது எப்பயுமே சுத்திக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு. ஜங்குக் வந்து மோஸ்ட்லி அத அவ்வளவா கண்டுக்கிற மாட்டாங்க. அதுக்கு அதுக்கு பேட்டரி மாட்டுறதுலருந்து எல்லாமே நம்ம டேங் தான் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் டேங் இறந்ததுக்கப்புறம் நம்ம ஜங்குக் வந்து அத மோஸ்ட்லி அது இருக்கிற நெனப்பே இருக்காது. அந்த கீ செயின் மாட்டுறது இத மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அது ஓடுறத பார்த்தோனே நம்ம ஜங்குக்கே ஒரு மாரி இது யார் பண்ணியிருப்பா? அந்த மாரி ரொம்ப ஒரு மாரி பயமா தான் இருக்கும். ஸோ டக்குனு வந்து நம்ம ஜங்குக் வந்து அவங்க பிரின்சஸ் தான் பார்ப்பாங்க. அவங்க பிரின்சஸ் ஒரு மாரி இன்னசென்ட்டா ஸ்மைல் பண்ணுவாங்க. "நான் தான் பண்ணேன்ப்பா. அழகா இருந்துச்சு. அதான். நல்லா இருக்குல்லப்பா" அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக்கும் ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு பிரின்சஸ் கிட்ட தான்டா நீலணும் பண்ணி உட்காருவாங்க. "அப்படியே உங்க அம்மா மாரி இருக்கடா. என் செல்ல பிரின்சஸ்" அப்படின்டுவாங்க. பிரின்சஸும் ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க அப்பாவோட ஃபோர்ஹெட்ல தான்டா முட்டுவாங்க 2 பேரும். கியூட்டா இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கும் கரெக்ட்டா அங்கேருந்து வெளிய போயிருப்பாங்கடா. நம்ம பிரின்சஸ் வந்து "அப்பா அப்பா என் ரூம்ல ஏதோ ஒண்ணு மறந்துட்டேன் வந்துடுறேன்." "ஏதோ ஒண்ணா? என்னடா சொல்ற? என்னம்மா சொல்ற?" "அப்பா ப்ளீஸ்ப்பா வந்துடுறேன்ப்பா." "சரி அப்பா கீழ வெயிட் பண்றேன். டக்குனு வந்துடுறேன்" அப்படின்னுவாங்க. நம்ம பிரின்சஸும் வேகமா வந்து அவங்க ரூமுக்கு தான்டா ஓடி போவாங்க. ரூமுக்கு ஓடி போனா, அவங்க அம்மா தான் ஒரு மாரி சாஃப்ட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அதாவது டேங் தான் வந்து அந்த ரூம்குள்ள உட்காந்துருப்பாங்க. "அம்மா அம்மா என் கூட காலையில ஸ்கூலுக்கு வரீங்களா?" "ம் கண்டிப்பா வருவேன். இப்ப நீங்க அப்பா கூட சமத்தா போங்க. அம்மா இந்த ரூம கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன்." "அம்மா நீங்க எப்பயும் என் கூட தானே இருப்பீங்க?" "அம்மா எப்பயுமே உங்க கூட தான் இருக்கேன். அது உங்களுக்கு நல்லா தெரியும்ல?" "ம். அப்ப எங்கேயும் போமாட்டீங்கல்ல? எப்பயும் என் கூட தானே இருப்பீங்க?" "எப்பயுமே அம்மா உங்க கூட தான்டா இருப்பேன் பிரின்சஸ். பிரின்சஸ் ப்ராமிஸ். ம்." அப்படின்றாங்க. பிரின்சஸும் அழகா ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க அம்மாவ ஹக் பண்ணுவாங்கடா. டேங்கும் வந்து நம்ம பிரின்சஸோட ஃபோர்ஹெட்ல தான் கிஸ் பண்ணுவாங்க. "அப்ப இதுக்கப்புறம் ஃபுல்லா நான் அம்மா கூட தான் இருப்பேனா?" "ஆமா." அப்படின்ட்டு அவங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் அந்த மூமெண்ட்டு. ஸோ பிரின்சஸ் வந்து வேகமா அங்கேருந்து வெளிய போவாங்கடா. வெளிய போயிட்டு அந்த வீட தான் திரும்பி பார்ப்பாங்க. அந்த ஜன்னல்ல நின்னு நம்ம டேங் தான் பாய் சொல்லுவாங்க. நம்ம பிரின்சஸும் ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க அப்பா கூட தான் போவாங்க. அங்க என்ன செல்லம் பார்க்குறீங்க?" "ஒண்ணும் இல்லப்பா, போலாம்." அப்படின்ட்டு டக்குனு கார்ல ஏறி உட்காந்துக்குறாங்க. நம்ம ஜங்குக் வந்து ஒரு தடவ அவங்க ரூம தான்டா திருப்பி பார்ப்பாங்க. எப்பயுமே அந்த பால்கனில ஜங்குக் வந்து போற வரைக்குமே நம்ம டேங் வந்து பால்கனில நின்டு எப்பவுமே பாய் சொல்றது வழக்கம். ஸோ அவங்களுக்கு இத பார்க்கும்போது டேங் ஞாபகம் வந்திருக்கும். ஒரு மாரி அத பார்த்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் இருக்கும் அந்த மூமெண்ட்டு. பட் இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அதில டேங்க பத்தி நினைக்கும்போதெல்லாம். "உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன்டா. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமும் உன்ன என்ன மிஸ் பண்ண வைக்கிறேல்ல? பைத்தியமாக்கி வச்சிருக்கடா என்ன உன் மேல." அப்படின்டுவாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிருவாங்கடா. அவங்களும் டெஸ்டினிய பார்க்க போயிருவாங்க. நம்ம டேங் வந்து அத ரொம்ப அழகா ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. "நன்றி கடவுளே! என்னோட பொண்ணோட ஆசை கண்டிப்பா நிறைவேறும். இதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் விட்டு நான் எங்கேயும் போமாட்டேன். ஐ லவ் யூ ஜங்குக். ஐ லவ் யூ பிரின்சஸ்." அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம தான்டா பார்த்து சொல்லுவாங்க. ஸோ இங்கனக்குள்ள இந்த பாட்ட முடிச்சுக்கலாம்.
நான் அந்த பாட்ட எப்படியாச்சும் ரொம்ப சின்னதா கம்மி பண்ணி தான் முடிக்கணும்னு நெனச்சேன். ஆனா ஏன்னு தெரியல என்னால முடியல. கண்டிப்பா அடுத்த பாட்டுல வந்து டேயாங், ஜங்குக் அப்புறம் குழந்தையோட சீன் நெறையா வரும்டா. மேபி டேயாங்க்கு வந்து சாரி ஜங்குக் வந்து டேயாங் வந்து ஒரு சோலா சுத்துற சீன நீங்க ஐ மீன் வந்து ஜங்குக்கு வந்து டேயாங் சோலா நம்ம கூட தான் இருக்கான். அப்படின்ற சீன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல இதுக்கப்புறம் இருக்க பாட்டு எப்படி கொண்டு போலாம்? எனி ஐடியா? உங்களோட விருப்பம் தான்டா. ஏன்னா நான் வந்து வேற மாரி யோசிச்சு வச்சிருந்தேன். பட் நீங்க வந்து ஜங்குக் வந்து இது தெரிய வந்தா எப்படி இருக்கும்? இந்த சீன நீங்க பார்க்கணும்னு விரும்புறீங்களா? அது உங்களோட விருப்பம் தான். கண்டிப்பா அத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தக்கன மாரி அடுத்த பாட்ட நான் கண்டிப்பா எடிட் பண்ணி போடுறேன். அண்ட் கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும் செல்லக்குட்டி. ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் தால இந்த கார்டனுக்கும் நெறையா ஸ்டோரி போட பிடிக்கும். அப்படின்னா போடாமலாம் இருக்க மாட்டேன். அதெல்லாம் போடுவேன். ஸோ பயப்படாதீங்க. எனிவே தேங்க் யூ ஸோ மச் டா. லவ் யூ செல்லக்குட்டீஸ். பை பை பட்டர்ஃப்ளைஸ்.